பொறியியலுடன் ஒரு கல்வி சிபிஐ தகவலின்படி தேர்வு நடைமுறையில் நிபுணராக செயல்படுவதற்காக தேர்வு முகமை இவரை நியமித்துள்ளது. ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் அடிவணங்கி ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற சிந்தனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் இன்றைய சிந்தனையை தொடர்வதற்கு முன் நமது வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த பாடப்போற பாடல் தியாகராஜர் ராமனிடம் வைக்கின்ற கோரிக்கையாக உள்ள பாடல். ஹம்சநாதம் அப்படிங்கிற ராகம். இது ஒரு 5 சுரங்களை ஆரோகணத்தில் அவரோகணத்தில் கொண்ட ஒரு அருமையான ராகம். பாடல் ரொம்ப இனிமையா இருக்கும். பண்டுரி திகொலு விய ராம பண்டுரி திகொலு விய ராம பண்டுரி திகொலு விய ராம பண்டுரி திகொலு விய ராம ತುಳ್ತ ಬೀಳ್ತಿವನಿ ಮೊದಲಿನ ಮದ ತುಳ್ತ ಬೀಳ್ತಿವನಿ ಮೊದಲಿನ ಮದ ದುಲಕೋಟು ನೇಲ ಕುಲ ಜಯುನಿಗೆ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ತುಳ್ತ ಬೀಳ್ತಿವನಿ ಮೊದಲಿನ ಮದ ದುಲಕೋಟು ನೇಲ ಕುಲ ಜಯು ನಿಜ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ಪಿಯವಯ್ಯ ರಾಮ ರೋಮಾಂಜಮನೆ ಕನಕ ಚುಕ ಮೋರೋ ಮಾಂಜಮನೆ ಕನಕ ಚುಕ ಮೋ ರಾಮ ಭಕ್ತುಡನೆ ಮುದ್ರ ಬೆಳ್ಳೆಯೂ ರೋಮಾಂಜಮನೆ ಕನಕ ಚುಕ ಮೋ ರಾಮ ಭಕ್ತುಡನೆ ಮುದ್ರ ಬೆಳ್ಳೆಯೂ ರಾಮನಾಮ ಮನೆ ರಾಮನಾಮ ಮನೆ ಪರಗಡ್ಗಮೀವಿ ರಾಮನಾಮ ಮನೆ ಪರಗಡ್ಗಮೀವಿ ರಾಜಿಲ್ಲು ನಯ್ಯ ತ್ಯಾಗರಾಜು ನೀಗೆ ರಾಜಿಲ್ಲು ನಯ್ಯ ತ್ಯಾಗರಾಜು ನೀಗೆ ಬಂಟು ರೀತಿ ಕೋಲು ಪಿಯವಯ್ಯ ರಾಮ ராம ராம. திருவாரூரிலே பிறந்து திருவையாற்றிலே குடியேறி ராமனுக்கே தன்னுடைய வாழ்க்கை பொழுது அர்ப்பணித்து ராம பக்திக்காகவே செலவிட்டவர் தியாகராஜ சுவாமிகள். அவர் எழுதிய கீர்த்தனைகள் 24,000 சொல்றாங்க. கிடைத்திருப்பது கிட்டத்தட்ட 700 to 800 மேல இருக்காது. நான் கடைசியா பார்த்த புத்தகத்துல 702 என்னவோ தான் இருந்தது. அபூர்வ ராகங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். அதுல ரொம்ப அற்புதமான ஒரு கீர்த்தனை தான் இன்னைக்கு நம்ம கேட்டோம். கொலு அப்படின்னா அரசனுடைய அவைக்கு கொலு மண்டபம்னு சொல்றாரு இல்லையா, அந்த கொலு. பண்டு அப்படின்னா சேவகன், சர்வன்ட். பண்டு ரீதி கொலுவு ஈயவைய ராமா, உன்னுடைய அரச அவையிலே உனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனுடைய போஸ்ட்ல என்ன
அப்பாயின்மெண்ட் அப்படின்னு கேட்கிறார். பண்டு ரீதி கொலுவு ஈய வைய ராமா, உன்னுடைய கோர்ட்ல ஒரு சேவகனாக இருக்கும்படியான ஒரு போஸ்ட் எனக்கு போட்டு கொடு, அப்பாயின்மெண்ட் கொடுன்னு கேட்கிறார். తుంట వెంటి వాణి మొదలైన మదాదుల గొట్టు నేల గొల చేయు பட்டு ரீதி கொள்கிறார். அதாவது காம, குரோத, லோபம், மோக, மதம், மாத்சரியம் என்று சொல்லக்கூடிய அறுவகை பகைவர்களால் இந்த ஜீவன் நல்ல கதை அடைய முடியாம இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பகைவர்களை வெட்டி சாய்த்து பூமியோடு பூமியாக நேல குல செய்யு துண்ட வெட்டி வாணின்னா ரெண்டாக்கும்படியாக ஒரு வாய்ப்பு கொடு. இந்த ஆசை, கோபம், இறைவனை அடைய முடியாம தடுக்கின்ற இந்த உலக விஷயங்கள்ல இருந்து அவற்றை துண்டித்து நிலத்தோடு மண்ணோடு மண்ணாக ஆக்கி விட்டு உன்னுடைய திருவடிக்கு வரக்கூடிய வகையில இருக்கும்படியான ஒரு வேலையை கூட எனக்கு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் கோடு ஒன்று கேட்கிறாரு. ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு, அதாவது அஞ்சு அப்படின்னா ஜரிகை, அந்த தலைப்பு எல்லாம் சொல்றாரு, அந்த கரைப்பகுதிக்கு அஞ்சுன்னு பேரு. ரோமாஞ்சமனே கனக அஞ்சுக்கமும், கனகம்னா தங்கம், தங்கத்தாலான ஜரிகை போட்டு பார்த்தா அப்படி கூஸ் பம்பு சொல்றேன்ல, ரோமாஞ்சமனைன்னா கூஸ் பம்ப், மைசிலிருக்க வைக்கக்கூடிய, பார்த்தால் அவ்வளவு கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய பட்டு ஆடை. ரோமாஞ்சமனே கனக அஞ்சுக்கமும் ராமபக்துடனே முத்திரப்பிள்ளை. இப்போ நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் போனா நம்ம அந்த ஒரு டவாலின் போட்டு ஒரு பேட்ஜ் குத்தி, இது அந்த காலத்துல வெள்ளைக்காரரை பார்த்து இவர் அதை பார்த்துருக்காரு போல. ராமன்ட்ட அவையிலே அப்படி இருக்கணும்னு ஒரு கற்பனை பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை அவங்ககிட்ட தான் நமக்கு வெள்ளைக்காரன் போச்சோ தெரியாது. அதான் அந்த டெசிக்னேஷன் போட்ட அல்லது பியூன் அது அப்படின்னு போடப்பட்ட அந்த பேட்ஜ் கேட்கிறார். ராம பக்துடு அனே முத்திர பிள்ளையோ, முத்திர பிள்ளையோ, தட் மீன் என்ன சொல்றது, அதான் அந்த பேட்ஜ் முத்திர பிள்ளையோ. ராமநாம வனே வர்ற கட்கம், ராமநாமம் என்கின்ற பதமான கத்தி, அதாவது உன்னுடைய சேவகர் என்பதற்கு வர்றவனுங்க தடுக்கிறதுக்கோ எச்சரிக்கிறதுக்கோ பயன்படக்கூடிய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ராமநாம மனே வர்ற கட்கம் இவி ராஜிலின் ஐயா தியாகராஜன். இதெல்லாம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி வைத்த ஒரு வேலைக்காரனாக எனக்கு உன்னுடைய அரசவையிலே எனக்கு ஒரு போஸ்ட் கொடு அப்படின்னு பக்தி பிற்கால தியாகராஜ சுவாமிகள் ராமபிரானை கேட்கிறார். அந்த பாடலை பெரும்பாலும் வைணவபுரமாக இந்த நிகழ்ச்சி இருப்பதனால ராமன் சார்ந்த ஒரு பாடலை பிறமொழி பாடல் கொடுத்தால் கொஞ்சம் ரசிக்கப்படும். கன்னடமும் கழிதெலுங்கும் சொல்றாங்க, அது மாதிரி ஒரு பாடலை கொடுக்கலாம் தோணுச்சு. கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்க வேண்டும். ரசித்திருப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். ராமானுஜர் நவ திருப்பதிகளில் ஒன்றாகிய திருக்கோளூரை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து திருக்கோளூர் பெண் ஒருத்தி மூட்டை முடிச்சைகளுடன் அந்த ஊரில் இருந்து புறப்பட்டு வர ஆச்சரியமாக பார்த்த ராமானுஜர், தின்னும் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூராக இருக்க, எல்லோருக்கும் புகும் ஊர் திருக்கோளூராக இருக்கும் பொழுது நீர் ஏன் போகும் ஊராக திருக்கோளூரிலிருந்து போகின்றீர் என்று வினவ அதற்கு பதிலாக அவள் 81 ரகசியங்களை கூறுகின்றது இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். அதிலே முதல் 4 ரகசியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரை போல. அதற்கு அவள் என்ன பதில் சொல்கின்றாள் என்றால், சிறந்த மகான்களுடைய செயல்களை சொல்லி, அந்த மாதிரி நான் எந்த செயல்களும் செய்யவில்லையே, அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஒரு சாதாரண பெண், இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, முயல் புழுக்கை வயலிலே விழுந்தால் என்ன வரப்பிலே விழுந்தால் என்ன, எங்கே இருந்தாலும் ஒரு பயனும் இல்லையே என்று தன்னை தாழ்த்தி கூறுவது போல் அந்த நிகழ்ச்சிகளை அடுக்குகின்றாள். அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரை போல, அகமொழித்து விட்டேனோ விதுரனை போல, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போல. இந்த ரிஷி பத்னி சிந்தையந்தி, நடந்த இடம் தான் பக்த விலோசனம், நம்ம பார்த்தோம். அத தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போல என்று 4 ரகசியங்களை நாம் இதுவரை பார்த்தோம். இன்று 5வது ரகசியம், பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. பிணம் எழுப்பி விட்டேனோ
தொண்டைமானை போலே. தொண்டை நாடு என்பது வட தமிழ்நாட்டையும் வட தமிழ்நாடும் தென் ஆந்திராவும் சேர்ந்த ஒரு பகுதி. அக்காலத்திலே இந்த தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்தவர்களுக்கு தொண்டைமான் என்று பெயர். இவர்கள் பெரும்பாலும் திருப்பதியிலே இருக்கின்ற வெங்கடேச பெருமாளிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட அரசர்களாக இருந்தார்கள். வைணவத்திலே சிறந்த ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். இந்த தொண்டைமான் அவர்களுடைய அரண்மனையிலிருந்து திருப்பதி கோயிலுக்கு ஒரு சுரங்கப்பாதையும் வைத்து அத்தியாவசியமான சமயங்களிலும் அவசரமாக இறைவனை தரிசிக்க வேண்டிய காலங்களிலும் அந்த சுரங்கத்தின் வழியாக சென்று திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து வந்து கொண்டிருந்தனர். தன்னுடைய நாட்டை எதிர்த்து பகைவர்கள் வந்து முற்றுகையிட்ட பொழுது இந்த சுரங்கத்தை பயன்படுத்தி தொண்டைமான் திருப்பதி கோயிலுக்கு சென்று நான் என்ன செய்ய என்று வேண்டி நிற்க, பெருமாள் என்னுடைய ஆயுதங்களை எடுத்து சென்று நீ சண்டையிடு, தோல்வி உனக்கு கிடையாது என்று சொல்ல, அந்த பெருமாளுடைய சங்கையும் சக்கரத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து போரிலே ஈடுபட்டு பகைவர்களை வென்றான் தொண்டைமான். ஏதோ காரணமாக அன்றிலிருந்து அந்த பெருமாளுடைய ஆயுதங்கள் அந்த அரண்மனையிலேயே தங்கிவிட்டன. எது? சங்கும் சக்கரமும். இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சங்கம் சக்கரமும் இல்லாத பெருமாளுடைய உருவம், இவர் பெருமாள் இல்லை, வேறொரு கடவுள் சிவபெருமான் என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு முடிவேதும் இல்லாமல் பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. திருப்பதியிலே இருக்கின்றவர் பெருமாளாக இருந்தால் சங்கும் சக்கரமும் வேண்டுமே கைகளிலே, அது இங்கு இல்லையே என்று சொல்லி மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அச்சமயம் திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு தரிசிப்பதற்காக நம்முடைய ராமானுஜர் வருகின்றார், பழையேறி வருகின்றார். அவரிடம் இந்த சர்ச்சையை கொண்டு செல்கின்றனர் மக்கள். இங்கு இருக்கின்ற கோயில் பெருமாள் கோயிலா இல்லை சிவனுடைய கோயிலா என்று கேட்கின்றார்கள். ராமானுஜருக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை, எளிதாக அவர் ஒரு பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த தீர்ப்பை இறைவனிடையுமே விட்டு விடுவோம் என்று சொல்லி எல்லா தெய்வங்களுடைய எல்லா வகையான ஆயுதங்களையும், வில் அம்பிலிருந்து இந்த சங்கு சக்கரங்கள் வரை எல்லாவற்றையும் அந்த அச்சாமூர்த்தியின் முன்னால் வைத்து இரவு கோயிலினுடைய கதவை பூட்டி விடுகின்றனர். மறுநாள் கதவை திறந்து பார்த்தால் எல்லா ஆயுதங்களும் வைத்த இடத்திலேயே இருக்கின்றன. சங்கும் சக்கரமும் பெருமாள் இருக்க வேண்டிய கைகளிலே மேலே சென்று இருக்கின்றது. பெருமாள் இறைவன் தனக்குரிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி, அப்படி என்றால் இந்த தெய்வம் பெருமாளே என்று முடிவு சொன்னார் ராமானுஜர். அதனால்தான் ராமானுஜருக்கே ஒரு பெயர் ஏற்பட்டது, அப்பனுக்கு சங்கு ஆழி அளித்த வள்ளல். அப்பனுக்கு சங்கு ஆழின சக்கரம், சங்கு சக்கரம் அளித்த வள்ளல் என்று ராமானுஜருக்கு ஒரு பெயரும் ஏற்பட்டது. இப்படி பெருமாளிடம் தீவிர பக்தி உடையவர்களாக இந்த தொண்டைமான் அரசர்கள் இருந்த பொழுது
ஒரு சமயம் கிருஷ்ண சர்மா என்ற ஒருவர் காசி யாத்திரை மேற்கொள்ள விரும்பினார். நேராக அரண்மனைக்கு வந்தார். இறைவனை பார்த்து, அரசனை பார்த்து, தொண்டைமானை பார்த்து வணங்கினார். உனக்கு என்ன வேண்டும் என்று அரசன் கேட்க, ஐயா அரசரே, நான் காசிக்கு செல்ல இருக்கின்றேன். ஓ பேஷா, போயிட்டு வாங்க, என்ன உதவி வேண்டுமானாலும் செய்கின்றேன். பொற்காசுகள் வேண்டுமா, ஆட்கள் வேண்டுமா, வண்டி வேண்டுமா என்று கேட்க, ஒன்றும் தேவையில்லை, நான் நடந்தே செல்கின்றேன். ஆனால் எனக்கு என்னுடைய மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கின்றார்கள். அவர்களை தனியே விட்டு செல்வதற்கு எனக்கு இடமும் போதிய வசதிகளும் இல்லை. அதனால் நீங்கள் தான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். நான் யாத்திரை முடித்து வந்த பிறகு அவர்களை பார்த்து அழைத்துக் கொள்கின்றேன் என்று சொல்ல உடனேயே சம்மதித்தார். கிருஷ்ண சர்மா யாத்திரையை மேற்கொண்டார். அரசன் அங்கிருந்த அலுவலர்களை பார்த்து, இவர்கள் இருவருக்கும் நம்முடைய அரண்மனையிலே ஒரு தக்க அறையை பார்த்து கொடுங்கள், அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். இந்த கிருஷ்ண சர்மா வந்த பிறகு அவரிடம் நாம் இந்த பெண்ணையும் அவருடைய மகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். அவர்களும் அவ்வாறே அழைத்து சென்று ஒரு அரண்மனையிலே ஒரு அறையிலே தங்க வைக்கின்றனர், ஒரு பகுதியிலே தங்க வைக்கின்றனர். அரண்மனை ரொம்ப பெரியது, இவர்களோ புதிது. அதனால இவர்கள் இங்கு இருப்பது யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. அந்த அறை பூட்டப்பட்டது, பின்பு திறக்கப்படவே இல்லை. பல நாட்களாக நீரும் வெளிச்சமும் உணவும் இல்லாமல் அவர்கள் அப்படியே இறந்து போய் அந்த அறையிலேயே வெறும் எலும்புக்கூடாக ஆகிவிட்டார்கள். பல மாதங்கள் கழித்து காசி யாத்திரை முடித்த கிருஷ்ண சர்மா தொண்டைமானனுடைய அரண்மனைக்கு வந்து தொண்டைமானை பார்த்து வணங்கினார். தொண்டைமான், உன்னுடைய பிரயாணம், யாத்திரை எல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்ல, சிறப்பாக இருந்தது மன்னா, என்னுடைய மனைவியும் மகளையும் நான் அழைத்து கொண்டு செல்லலாம் என்று கேட்க, அப்பொழுதுதான் அரசனுக்கே புரிகின்றது, ஆமாம், வெகு நாட்களாக இவனுடைய மனைவியும் மகளையும் நாம் அரண்மனையில் பார்க்கவில்லையே, எங்கே இருக்கின்றார்கள் என்று தன்னுடைய அலுவலர்களை கேட்க, அலுவலர்கள் ஓடி போய் பார்த்து கதவை திறந்து அவர்கள் இருவரும் இறந்து கிடக்கின்ற நிலையை, எலும்புக்கூடாய் இருக்கின்ற நிலையை பார்த்து பயந்து அரசனிடம் வந்து உண்மையை தெரிவிக்கின்றனர். அரசன் நிலை குலைந்து போனார். ஒரு காசி யாத்திரை செல்கின்ற அந்தணனுடைய குடும்பத்தை நம்மால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்று மிகவும் மனம் வருந்தி, உண்மையை சொல்லுவதற்கு தயங்கி கிருஷ்ண சர்மாவிடம், நீங்கள் என்னுடைய அரண்மனையிலேயே விருந்தினராக இருங்கள், என்னுடைய மனைவி மக்கள் மற்றவர்கள் எல்லோரும் திருப்பதிக்கு யாத்திரை சென்றிருக்கின்றார்கள், அவர்களுடன் உங்களுடைய மனைவியும் மகளும் சென்றிருக்கின்றார்கள், அவர்கள் வந்தவுடன் நீங்கள் பார்த்து அவர்களை அழைத்து செல்லலாம் என்று தன்னுடைய அரண்மனையிலே தங்க வைத்துவிட்டு இரவோடு இரவாக சுரங்கப்பாதை மூலம் திருப்பதிக்கு சென்று இறைவன் முன்னாலே நிற்கின்றான். இறைவனை வணங்குகின்றான், சரணாகதி செய்கின்றான். வெங்கடேசா, உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லையே, இப்படி செய்து விட்டாயே, உன்னையே நான் சரணடைகின்றேன், என்னை காப்பாற்று என்று பலவாறு அழுகின்றான். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. இறையும் அப்படின்னா கொஞ்சம் கூட உன்னை விட்டு போக மாட்டேன், அகலகில்லேன் இறையும், கொஞ்சம் கூட உன்னை விட்டு நகர மாட்டேன் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகு மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்ல அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. புகழ் வேறொன்று இல்லை, நான் எங்க போய் என்னுடைய குறையை சொல்வது, இப்படி என்னுடைய நிலையை, அதற்கு என்ன நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை நான் எங்கே போய் சொல்வேன். புகழ் ஒன்றில்ல அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன் திருவடியிலே வந்து நிற்கின்றேன், என் செய்வேன் என்று பலவாறு வணங்கி அழுது நிற்கின்றார். திருமலை பெருமான் இவருடைய நிலையை பார்த்து வருந்தி தொண்டைமானை பார்த்து, ஒன்றும் கவலையற்க,
இங்கிருந்து திருமஞ்சன தீர்த்தத்தை, இறைவனை குளிப்பாட்டிய நீர், அதற்கு எவ்வளவு எவ்வளவு அதிகாரம் இருக்கின்றது பாருங்கள். திருமஞ்சன தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு சென்று உன்னுடைய அரண்மனையிலே எலும்புக்கூடுகளாக இருக்கின்ற அந்த சடலங்களின் மேல் தெளி அவை உயிர் பெறும் என்று சொல்ல, அப்படியே இறைவனை குளிப்பாட்டிய நீரை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்த அரசர் அரண்மனையிலே இருந்த அந்த 2 எலும்புக்கூடுகளின் மூலம் நீரை தெளிக்க அவர்கள் தூங்கி எழுகின்ற மாதிரி உயிர் தெழுந்தார்கள். அவர்கள் இருவரையும் கிருஷ்ண சர்மாவிடம் சேர்த்தார் அந்த தொண்டைமான். பெரும் இறந்த 2 உயிர்களை உயிர்ப்பித்து மீண்டும் அந்த குடும்பத்துடன் அவர்களை சேர்த்த அந்த நிகழ்ச்சி பெரும் பரபரப்பையும் எல்லாரிடங்களிலும் பெரும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கியது. அதைத்தான் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை ஞாபகம் வைத்துக் கொண்டு, அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான செயற்கரிய செயலை நான் செய்தேனா, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போல அந்த தொண்டைமான் பிணத்தை எழுப்பி அவர்கள் மீண்டும் அந்த தந்தையிடம் சேர்த்த மாதிரி நான் ஏதாவது ஒன்று செய்திருந்தால் இந்த திருக்கோளூரிலே நான் இருப்பதற்கு ஒரு தகுதியும் காரணமும் இருந்திருக்கும். நான் ஒன்றுமே செய்ததில்லையே, பிணம் எழுப்பி விட்டேனோ, ஒன்னும் விடவில்லையே, ஒரு பிணத்தையும் நான் எழுப்பவில்லையே, யாரையும் கொல்லவும் இல்லை, சிறந்தவர்களை எழுப்பவும் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது நான் ஐயா நான் இருந்தால் என்ன, முனிவரே நான் இங்கு இருந்து கிளம்பி சென்றால் என்ன என்று பதில் சொன்னார் திருக்கோளூர் பெண் பிள்ளை. அது 5வது ரகசியம். அடுத்து 6வது ரகசியம். பிண விருந்து இட்டேனோ கண்டா கர்ணனை போல. மிக முக்கியம். இந்த 81 ரகசியங்களை இவள் ராமானுஜரிடம் தெளிவுபடுத்துகின்ற பொழுது வைணவத்தினுடைய மிக உயரிய கோட்பாடுகளை, அந்த கோட்பாடுகளுக்கு உதாரணமாக சாட்சியாக சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சிகளை சொல்லிதான் சொல்கின்றாள் அவள். ஒவ்வொன்றும் ஒரு அரிய கருத்து. இப்ப பிண விருந்து இட்டேனோ கண்டா கர்ணனை போல. இதிலே விருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போல. விருந்து என்றால் புதிதாக வந்தவர்கள், அவர்களுக்கு உணவு கொடுத்தேனோ. கண்டா கர்ணனை போல. கண்டா கர்ணனுக்கு ஆப்வியஸ்லி நீங்க இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். கர்ணன் என்றால் காதிலே குண்டலங்களை அணிந்தவன். கண்டா கர்ணனை போல அவன் ஏதோ யாருக்கோ வந்திருக்கிறாங்க போல இருக்கு, விருந்து கொடுத்திருக்கின்றான். அந்த மாதிரி நான் ஒன்றும் விருந்து கொடுக்கவில்லையே, எதற்காக நான் திருக்கோளூரில் இருக்க வேண்டும் என்று அந்த பெண் பிள்ளை கேட்கின்றாள் என்றால் இல்லை, அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி அல்ல. அந்த விருந்து இட்டான் அல்லவா, என்ன விருந்து விட்டான்? தடபுடலாக அறுசுவை உணவு விட்டானா? இல்லையே. பிண விருந்து இட்டானோ கண்டா கர்ணனை போல. அவன் விருந்திட்டது பிணத்தை விருந்தாக கொடுத்தானோ கண்டா கர்ணனை போல. பிணம் எங்க வந்தது? அது எங்க விருந்து வந்தது? அது விருந்தாக அந்த பிணத்தை கொடுத்ததை அவர்கள் சாப்பிட்டார்களா என்று பல வினாக்கள் இந்த ஒரு வரியிலே தோன்றுகின்றது. இந்த கதை தெரியாத வரைக்கும் ஆச்சரியமான கதை. பிண விருந்து இட்டேனோ கண்டா கர்ணனை போல. வைணவத்துல நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? விருந்து கொடுக்கின்ற பொழுது தூயமாய் வந்து விருந்து கொடுக்க வேண்டும். அது இறைவனுக்கு கொடுக்கின்ற படையலாக இருந்தால் நாமும் தூயவனாக இருக்க வேண்டும், பொருளும் பட்சணமும் தூயவனாக இருக்க வேண்டும். அதற்குரிய முறைப்படி அதை செய்து இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்பது நம்முடைய இல்லங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற முறை. நீங்களும் பார்த்திருப்பீங்க நிறைய இல்லங்களில அதை மூடி எடுத்துட்டு வருவாங்க. லேசாக இறைவனுக்கு காட்டுற மாதிரி ஒரு பாவனை செய்வார்கள். இறைவனுக்கு அந்த மனத்தை கொண்டு செல்கின்ற மாதிரி கைகளாலே காட்டுவார்கள். இப்படி பல நிகழ்ச்சிகள் அந்த இறைவனுக்கு விருந்திடுகின்ற முறைகளிலே நமக்கு இருக்கின்றது.
அப்படியெல்லாம் இல்லாமல் பிணத்தையே விருந்தாக இட்டானோ கண்டா கர்ணனை போல என்று நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லுவதிலிருந்து மற்ற விருந்துகளை விட இது மிக சிறப்பான விருந்தாக கருதப்படுவது நமக்கு தெரிகின்றது. இது என்ன சார்? இது இறந்து கிடக்கின்ற மாமிசத்தை யாராவது விருந்து கொடுப்பார்களா? அதுவும் இறைவனுக்கு கொடுப்பார்களா அப்படின்னா நம்முடைய சமய கதைகளிலே பல இடங்களிலே இந்த நிகழ்ச்சிகள் வருகின்றன. எனக்கு முதலில் ஞாபகம் வருவது நம்முடைய ராமாயணத்திலே வருகின்ற குகன். குகன் கங்கை கரையிலே வேடர்கள் படகு ஓட்டுகின்ற தொழிலை செய்கின்றவன். வேடர் குலத்திற்கு தலைவனாக, மீனவ குலத்திற்கும் வேடர்களுக்கும் தலைவனாக இருக்கின்றவன். அந்த கங்கை கரைக்கு ராமனும் இலக்குமனும் சீதையும் வருகின்றார்கள். அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை கங்கையை கடக்க வேண்டும். அந்த கங்கை கரையிலே என்ன செய்வது என்று யோசிப்பதற்காக அங்கே தங்கி இருக்கின்றார்கள் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும். தங்கி இருக்கின்ற ராமனை பார்ப்பதற்காக அங்கிருக்கின்ற வேத பண்டிதர்களும் முனிவர்களும் அங்கு வந்து ராமனிடம் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூடாரத்திலே இலக்குமன் வெளியிலே நின்று அவர்களுக்கு காவல் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த சமயத்திலே தசரத சக்கரவர்த்தியினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இந்த கங்கை கரையிலே சிற்றரசனாக இருக்கின்ற அந்த குகன் தீராத அன்பு கொண்ட தசரதன் மேல் இங்கே அவருடைய மகன் வந்திருக்கின்றாரே, நாம் அவரை சென்று பார்த்து நாம் வணங்கி நம்முடைய பணிவை தெரிவிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு வேகமாக வந்து தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வெளியே நிறுத்த சொல்லிவிட்டு, அவனுடைய பண்பு பாருங்க, எல்லாரும் ஒன்றாக வந்தால் இவன் வணங்க வந்திருக்கின்றானா இல்ல வளைத்து கொன்று போட வந்திருக்கிறானா என்று யாருக்கும் தெரியாமல் போய்விடுமே என்று சொல்லி எல்லோரையும் தூர நிறுத்திவிட்டு தான் மாத்திரம் நெருங்கி அருகே வந்து வெளியிலே காத்து கொண்டிருக்கிற இலக்குவனிடம் உடனே போய் கிட்டகே போய் சொல்லிவிடவில்லை. தூரத்திலே நின்று கொண்டு, ஒரு கத்தி பேசினால் காதிலே விழுகின்ற தூரத்திலே நின்று கொண்டு, தேவா தேவா என்றால் இறைவா, நிற்பது இலக்குவனை பார்த்து சொல்கின்றான், தேவனே நும் கடல் சேவிக்க வந்தனன், உன்னுடைய திருவடிகளை சேவிக்க வந்தனன் என்று சத்தமாக சொல்கின்றான். இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, அவன்தான் தேவன், இறைவன். அவனுடைய கடல்களை சேவிப்பதற்காக குகன் வந்திருக்கின்றான் என்று இலக்குமனை பார்த்து ராமன் என்று நினைத்து கொண்டு சொல்கின்றான். இலக்குமன் எப்படி இருப்பான், ராமன் எப்படி இருப்பான் என்பது கூட அவன் கண்ணால் பார்த்ததில்லை, யாரும் சொல்லவும் கேட்டதில்லை. அதனாலே சிவக்க இருக்கின்ற அந்த இலக்குமனை பார்த்து கருமேனையுடைய ராமன் இவன் என்று நினைக்கின்றான். தேவ நும் கடல், இப்பொழுதே பாருங்க, நம்ம வந்தோம்னா முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா வந்த பர்பஸ சொல்லி விட்டுறணும். நும் கடல் சேவிக்க வந்தனன். அப்புறம் தான் செல்ஃப் ஐடென்டிபிகேஷன் வருது. நாவன்னா படகு. இங்க இருக்கின்றதே இந்த கங்கை கரையில இருக்கின்ற படகுகள் எல்லாவற்றுக்கும் நான் சொந்தக்காரன். அது ஒரு 500 படகு 5000 படகு இருக்குன்னு வச்சுங்க. நான் நாவல்காரன். அந்த படகுகளுக்கெல்லாம் உரிமை உடையவன். வேடர் தொழிலை செய்கின்றவன். அடியேன், உங்களுடைய ராஜ்யத்திற்கும் உங்களுடைய அரசருக்கும் தசரதனுக்கும் நான் அடிமை தொழில் செய்கின்றவன். அடியேன் நாவன் வேட்டுவன் அடியேன் என்றான். அடியேன், என்னை பற்றி நீங்கள் எந்த விதமான கலக்கமும் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு அடிமை தொழில் செய்து கொண்டு உங்களுக்கு உரிமையாக உதவியாக இருப்பேன் என்கின்றான். நன்றி. அடியேன் வேட்டுவன், இந்த காட்டிலே நான் வேடன் தொழில் செய்து கொண்டிருப்பதனாலே உங்களுக்கு எந்த உணவு
உங்களுக்கு எந்த 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 மிருகத்தை கொன்று எந்த உணவு வேண்டும் என்று சொன்னாலும் எந்த உணவு வேண்டும் என்றாலும் நான் அவற்றை நக்கீரன் அண்ணா காதுல வச்சு கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன், பாட்டு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது காதுல இருந்து எடுத்துட்டு ஸ்பீக்கர் போன் போட்டு விட்டுருங்க. ஏன்னா எத்தனை தடவை மியூட் பண்ணாலும் மறுபடியும் அன்மியூட் ஆயிடுது. கேக்குதா சரி நக்கீரன் சரி அண்ணா? ஓகேண்ணா, கேக்குது நன்றி. கேக்குது. நன்றிண்ணா, நன்றி. சரி. வேட்டுவன் ஐயோ சுந்தரேசன் மியூட் பண்ணிடுங்க. நன்றி. வேட்டுவன் உங்களுக்கு அடிமை தொழில் செய்து உதவ வந்திருக்கின்றேன். இங்கு இருக்கின்ற படகுகள் எல்லாவற்றுக்கும் நான் தலைவன் என்று சொல்லி, படகுகள் எல்லாம் நான் உரியவன் என்று சொல்லி, தன்னால் ஏற்பட இருக்கின்ற நற்காரியங்களை பட்டியலிட்டு சொல்லி உங்களை காண வந்திருக்கின்றேன் என்கின்றான். இவன் தன்னுடைய அண்ணனை பார்க்க வந்திருக்கின்றான் என்பதை இலக்குவன் புரிந்து கொண்டு, ஐயா இருங்கள், நான் உள்ளே சென்று அண்ணனிடம் கேட்டு வருகின்றேன் என்று சொல்லி உள்ளே சென்று ராமனிடம் உன்னை பார்ப்பதற்காக நக்கீரன் கொஞ்சம் தயவு செய்து மியூட் பண்ணுங்க. மீட் பண்ணா நிக்க மாட்டேதாருங்க வர ஒரு நிமிஷம். இல்ல, நீங்க மியூட் பண்ணாதீங்க அண்ணா, நீங்க அப்படியே விட்டுருங்க. சரி, அண்ணா மியூட் பண்ணிக்குவாங்க. நீங்க மியூட் பண்ணாதீங்கண்ணா, நீங்க அப்படியே விட்டுருங்கண்ணா. ஓகே ஓகே. அண்ணா தண்ணி பட்டிருக்கு உங்க ஸ்கிரீன்ல, அதனால எவ்வளவு மியூட் பண்ணாலும் அன்மியூட் ஆயிடுது. சரி, மியூட் பண்ணாம இருந்து போய் அமைதியா இருக்க சொல்லுங்க, சரியா போச்சு. ஆமா, தண்ணி பட்டிருக்கு உங்க போன்ல மேல. ஓகே. நக்கீரன் அமைதியா அந்த இடத்துல இருந்தீங்கன்னா ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இல்ல அது வெளியில வரது பாக்குற, அது தெரியுமா வர மாட்டேங்குது. உங்க இதுல பண்ண முடியாதுல்ல? பண்ணல திருப்பி வந்துடுது. அன்மியூட் ஆயிடுது. எவ்வளவு தூரம் மியூட் பண்ணாலும் டச்ல பிரச்சனை இருக்கு. சரி, நம்ம கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் யூடியூப்ல பாத்துக்கோங்கண்ணா. ஓகே. நன்றி. உன்னை பார்ப்பதற்காக இங்கு குகன் என்ன சொல்றான், நாய் குகன்கிறான். அடியேன் நாய் குகன்கிறான். குகன் என்று ஒருவன் வந்திருக்கின்றான். அவன் நாய் குகன் என்று தன்னை சொல்லிக் கொண்டாலும் அவன் தாயினும் நல்லன். பெற்ற தாயோட நமக்கு நல்லவனாக தெரிகின்றான். நான் என்ன சொல்ல அவனை அழைத்து வர அப்படி என்று கேட்க, ராமர் சிரித்து கொண்டே உள்ளே அழைத்து வாரும் என்று சொல்ல, குகன் ஒரு கையிலே தேனும் இன்னொரு கையிலே தான் பிடித்து கொன்ற மீன்களையும் கொண்டு வந்து நிற்கின்றான் அங்கே ராமன் முன்னால். ராமன் முன்னாலே யாரெல்லாம் இருக்கின்றார்கள்? எல்லா வேத விற்பனர்கள் எல்லோரும் அவனை சுற்றி உட்கார்ந்திருக்கின்றார்கள். ராமன் நடுவிலே அமர்ந்திருக்கின்றான். இப்பொழுது கவனியுங்கள், குகன் தேனையும் மீனையும் கொண்டு கைகளிலே வைத்துக் கொண்டு நிற்கின்றான். பார்த்த உடனேயே ராமருக்கு தாயினும் நல்லன் என்று இலக்குவன் சொன்னதனுடைய காரணம் புரிந்தது. தான் காட்டிற்கு வந்த பிறகு எத்தனையோ முனிகளும் முனி பத்தினிகளும் வந்து தன்னை சந்தித்தாலும் அவர்கள் ஏதோ என்னை பார்ப்பதற்கு
இங்கு அந்த அவருடைய காட்டிற்கு வந்ததற்கு நன்றி பாராட்டுகின்றார்களே ஒழிய இவன் பசித்திருப்பானே, சீதை உண்ணாமல் இருந்திருப்பாளே, என்ன உணவு இவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்று தோன்றி தாங்கள் ஏதும் உணவு கொண்டு வருவது இல்லை. அவ்வாறு இல்லாமல் இவன் என்னுடைய நலத்தை மனத்தில் கொண்டு இங்கு வந்திருப்பதனாலே இவன் தாயினும் நல்லன் என்பதை உணர்கின்றான். அவனை பார்த்து ராமர் இருத்தி ஈண்டு என்னலோடும், குகன் பெருமாளே இங்கு அமருங்கள் என்று இருத்தி, இங்கு இரு, ஈண்டு இங்கு பக்கத்திலே என்று எண்ணலோடும் இருந்திலன். அப்ப ராமர் மாதிரி ஒரு ஆள் வந்து இங்க உட்காருங்க பக்கத்துல சொன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? அடிச்சு முடிச்சு தாண்டி போய் அவன் பக்கத்துல மத்த முனிவர்லாம் தள்ளி விட்டுட்டு நான் இங்கதான் என்ன உட்கார சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி உட்கார மாட்டோமா? அப்படி இல்ல, இருத்திலன். அங்க உட்கார்ல, வந்தபடி அப்படியே கையில மீனையும் தேனையும் வைத்துக் கொண்டு நிற்கின்றான். எல்லை நீத்த அருத்தியன், எல்லை நீத்த அருத்தியன்னா எல்லை இல்லாத அளவு அன்புடையவன். தேனும் மீனும் அமுதினுக்கு அமைந்தவாக திருத்தினன் கொணர்ந்தேன். உங்களுக்கு அமுதுன சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடாக மீனையும் தேனையும் கொண்டு வந்திருக்கின்றேன். அந்த மீனையும் தேனையும் அப்படியே மரத்திலே எடுத்து நீரிலிருந்து தூக்கி கொண்டு வந்த மீனையும் தேனையும் அப்படியே கொண்டு வரலை, நன்றாக திருத்தி உணவு கொள்ளும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றேன். தேனும் மீனும் அமுதினுக்கு அமைந்தவாக திருத்தினேன் கொணர்ந்தேன், கொண்டு வந்திருக்கின்றேன். தங்களுடைய உள்ளம் என்ன, என்கொள் திருவுளம் என்ன, சாப்பிடுறீங்களா இல்ல கொஞ்சம் லேட் ஆகுமா இல்ல தகுதி உடையதா என்று என்ன என்ன அழகான வார்த்தை பாருங்க. என்கொள் திருவுளம், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பண்புடன் என்கொள் திருவுளம் என்ன. வீரன் விருத்த மாதவரை நோக்கி முருவலன் விளம்பல் உற்றான். வீரன் யாரு? ராமன். ராமன் என்ன பண்ணிருக்கணும்? இந்த திருத்தினன் கொணர்ந்தன் என்று சொன்ன குகனை பார்த்து சிரித்திருக்கணும், மகிழ்ச்சி சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த நிகழ்ச்சியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற முனிவர்களை பார்த்து, இவன் என்ன ராமனுக்காக நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கின்ற பொழுது மீனையும் தேனையும் மாமிசத்தையும் தேனையும் கொண்டு வந்திருக்கின்றனே. மீன்னா என்ன? உயிர் போன ஒரு பிணம் தானே. உயிர் இருந்தால் அது மீன், இல்லை என்றால் அது வெறும் பிண்டம். அந்த அந்த இறந்து போன மீனை உணவுக்கு கொண்டு வந்திருக்கின்றன என்று மற்ற முனிவர்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்க, அவர்களை பார்த்து நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள் அந்த நிகழ்ச்சியை சொல்லி அவர்களை பார்த்து ஒரு எம்பராஸ்மெண்ட், இவன் இப்படிதான் இருப்பான், மன்னித்து விடுங்கள் என்ற முறையிலே முருவலன் லேசாக ஒரு புன்சிரிப்பு சிரித்தான். அந்த முதிய அந்த மாதவரை நோக்கி அந்த முனிவர்களை பார்த்து லேசாக புன்முறிவில் புரிந்தான் அந்த ராமன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ராமாயணத்திலே குகனுடன் ஐவரானோம் என்று முதலிலே தசரத குமாரர்கள் இல்லாமல் முதல் சகோதரனாக ஏற்றுக்கொண்ட அந்த குகன் தான் சாப்பிடுவதற்காக மீனையும் தேனையும், மீன் உங்களுக்கு தெரியும் நீரிலிருந்து வருகின்ற ஒரு 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 உணவு, தேனீக்களை கொன்று பிழிந்து எடுக்கப்படுகின்றது தேன். அந்த மீனையும் தேனையும் ராமனுக்கு கொடுக்கின்றது ஒரு இது என்ன பிண விருந்து இட்டானோ அந்த மாதிரி இருக்கின்றது இவனுடைய நிகழ்ச்சி. ஆனா இந்த பிண விருந்து இட்டவன் இவள் சொல்கின்றால் குகன் இல்ல, பிண விருந்து இட்டேனோ கண்டா கர்ணனை போலங்கிறான். கண்டா கர்ணன் நம்ம இன்னும் யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கல. சரி, இந்த வைணவத்துலதான் இந்த இறந்து போன உயிர்களினுடைய தசையை இறைவனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, சைவத்துல இன்னும் அதிகம், ஃப்ரீக்வன்சி இன்னும் அதிகம். அல்டிமேட் அன்பின் உருவமாக இருக்கின்றது யாரு? சைவத்துல கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின்னார்ல மாணிக்க வாசகர். அந்த கண்ணப்பன் காட்டிற்கு சென்று மிருகங்களை வேட்டையாடி அவற்றை கொன்று அந்த தோலை உரித்து தசைகளை எடுத்து நெருப்பிலே சுட்டு
ஒரு நீண்ட கோலிலே அந்த தசைகளை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக அந்த மலை மேல ஏறி குடுமித்தேவரை பார்க்கின்றார். குடுமித்தேவர் என்பது அங்க இருக்கின்ற சிவபெருமானுக்கு இவர் வைத்திருக்கின்ற பெயர். தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி, தனுன்னா வில்லு, சரம்னா அம்பு, அந்த அந்த மிருகங்களை கொன்ற வில்லையும் அம்பையும் கையில் வைத்துக் கொண்டு தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி, கல்லை புனித மெல் இறைச்சி நல்ல போனகம் ஒரு கை ஏந்தி, இப்படி பக்குவப்படுத்தப்பட்ட அந்த இறைச்சியை இன்னொரு கையில் எடுத்துக்கொண்டு, இனிய எம்பிரானார் சால பசிப்பர். சாலன்னு அதிகமாக, ஐயோ இவ்வளவு லேட்டா ஆயிட்டுது, என்னுடைய இறைவனுக்கு நன்றாக பசித்திருக்கின்ற நேரம் வந்து விட்டது, இனிய எம்பிரானார் சால பசிப்பர் என்று இறங்கி ஏங்கி நனி விரைந்து, நனினாலே வேகமாக, விரைந்துனாலும் விரைந்துதான், நனி விரைந்து இறைவர் வெற்பை நன்னினார் தின்னனார். அந்த அந்த வெற்பன மலை, இறைவன் இருக்கின்ற மலையை வேகமாக அடைந்தார் தின்னனார். கண்ணப்பன் சென்று அடைந்தார். சரி, எப்படி அடைஞ்சிட்டாரு? என்ன பண்ணாரு? முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலில் வளைத்த பொற் செருப்பால் மாற்ற. முளைத்தெழு முதலை கண்டு அந்த அந்த குடுமித்தேவரை பார்த்து முடிமிசை மலரை, அந்த முன்பு அங்கே அந்த இறைவனுடைய இறைவன் மேலே முன் பூசை செய்யப்பட்ட அந்த மலர்கள் அப்படியே இருந்த காரணத்தினாலே அந்த மலர்களை காலால், இன்னும் ரெண்டு கையிலயும், ஒரு கையில இப்ப வந்து மாமிசம் வச்சிருக்கிறாரு, இன்னொரு கையில அம்பும் வில்லையும் வைத்திருக்கிறாரு. அதனால அவருக்கு அதை எடுத்து கையிலே வைப்பதை கீழே வைத்து விட்டு செய்வதற்கெல்லாம் நேரம் இல்லை. யாரும் சால பசிப்பர் என்று வேகமாக ஓடி வந்தான் அல்லவே கண்ணப்பன். அதனால என்னடா பண்றதுன்னாரு. அப்படியே காலாலேயே சிவபெருமான் முடி மேல் இருக்கின்ற அந்த பூக்களை தள்ளினார். ஆனா சேக்கிழார் எவ்வளவு கவனமா அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறார் பாருங்க. காலில் மாற்ற, காலினால் அந்த பூக்களை மாற்றன்னு சொல்ல, முடிமிசை மலரை, முடியிலே இருந்த மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்ற. காலில வந்து இவங்க வளைச்சு பெருசா ஒரு காடுல வேகமா நடப்பதற்காக முன்பக்கம் தூக்கி வச்ச செருப்பு போட்டிருப்பாருல்ல கண்ணப்பர், அந்த செருப்பால் மாற்ற. அது கண்ணப்படுது கண்ணப்பனுக்கு, இது சேக்கிழாருக்கு. செருப்பால் மாற்ற வாயின் மஞ்சன நீர் தன்னை விளைந்த அன்பு உமிழ்வார் போல் விமலனார் முடிமேல் விட்டார். சரி, பூக்களை எடுத்தாச்சு. இப்ப புதுசா தண்ணி ஊத்தணும்ல, தண்ணி எங்க இருக்கு? தண்ணி எங்க இருக்குன்னா என்ன குடமா வச்சிருக்கிறாரு? இல்லையே. வாயில கொண்டு வந்திருந்த அந்த தண்ணியை அப்படியே எட்டி நின்று அந்த விமலனாருடைய முடிமேல் உமிழ்ந்தார். விளைந்த அன்பு உமிழ்வார் போல், நன்றாக முற்றிய அன்பு மாதிரி அந்த தன் வாயில் வைத்திருந்த எச்சில் நீரை இறைவனுடைய மேல் விட்டார். சரி, கொழுவிய தசைகள் எல்லாம் கோலினில் தெரிந்து கோத்து. நல்ல நல்ல தசைகள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கும்னு நினைச்சு தேர்ந்தெடுத்த தசைகளை எல்லாம் அந்த அந்த ஒரு நீண்ட குச்சி, இந்த பார்பிக்யூ இந்த காலத்துல குச்சி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கோலினில் தெரிந்து கோத்து அங்கு அழலொரு பதத்தில் காய்ச்சி, நல்ல ஒரு பக்குவம், ரொம்பவும் காய்ச்சி கருகியும் போடாம அந்த மாமிசம் நன்றாக மெது என்று ஆகும் அளவுக்கு அழலொரு பதத்தில், அந்த நல்ல பதத்துல காய்ச்சி பல்லினால் அதுக்கி. அப்ப கூட he is not satisfied. பல்லினால் மென்று, பல்லினால் அதுக்கிறதுன்னா மெல்றது, பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை படைத்த இவ்விறைச்சி. இப்ப நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஒரு இறைச்சி இறைவனுக்கு படைக்கிறோம்னு சொல்லி எடுத்தோம்னா நம்மளும் பல்லுனால அதுக்கி, ஆனா அந்த அந்த இறைச்சி நல்ல இறைச்சியா இல்லையான்னு அந்த இறைச்சி சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியுமே ஒழிய பழகாத நம்முடைய நாக்களுக்கு, நம்முடைய நாவுக்கு, வாய்க்கு தெரியாது. கண்ணப்பனுக்கு அப்படி கிடையாது. கண்ணப்பனும் 3 வேளையும் இதே இறைச்சியே உணவாக சாப்பிடுவதனாலே நாவில் பழகிய இனிமை பார்த்து, அந்த நாக்கு வந்து இந்த இறைச்சிகளுடன் பழகி பழகி எது இனிமையான இறைச்சி என்பது தெரிந்து வைத்திருந்த காரணத்தினாலே இனிமையை பார்த்து படைத்த இவ்விறைச்சி சால அழகிது. சால அழகிது. அழகு எங்க வந்தது அப்படின்னா
என்ன என்ன அழகா நான் வச்சிருக்கிறேன் பாருங்க. ட்ரெஸ்டு நம்ம சொல்றோம்ல, இந்த ஃபுட் இஸ் ட்ரெஸ்ட் வெல் அப்படிங்கிறோம்ல, அப்படி அழகா பார்ப்பதற்கே அழகா இருக்கே. நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்தை விரைச்சி சால அழகியது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார். இதை சாப்பிட்டு எனக்கு அருள் செய்யுங்கள் என்று குடுமித்தேவர் அந்த பொன்முகலி ஆற்றிலே தன் இறைவனுக்கு இந்த மாமிசத்தை தான் உணவாக உண்டார். அப்ப உணவு, எந்த உணவு நாம் இறைவனுக்கு படைக்கின்றோம் என்பது இல்லை, எத்தகைய அன்பை அதனுடன் சேர்த்து நாம் படைக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய மதங்களிலே பேசப்படுகின்றது. நீங்கள் அன்பினால் கொடுக்கப்பட்டதென்றால் எதையும் பவித்திரம் என்றான் ராமன். நீ எதை கொடுத்தாலும் அன்புடன் சேர்த்து கொடுத்தால் இறைவர்களுக்கு அதுதான் பவித்திரம், அதுதான் புண்ணியம், அதுதான் புனிதம் என்று ராமன் சொன்னதுக்கேற்ப இங்கு கண்ணப்பனாக இருக்கட்டும், குகனாக இருக்கட்டும், பிண விருந்துதான் இட்டார்கள். அதை பவித்திரமாக எடுத்துக்கொண்டார்கள் இறைவன். இப்ப ஃபர்ஸ்ட் வார்த்தை இந்த கண்டாகர்ணன் பிண விருந்து இட்டேனோ, கண்டாகர்ணனை போல என்பது, அந்த பிண விருந்து என்பது ஒரு பெரிய குற்றம் இல்லை என்று தெரிகின்றது. கண்டாகர்ணன் ஒரு பெரிய அசுரன், ஒரு சிவபக்தன். ஆனால் ஆழ்ந்த சிவபக்தனாக இருந்தாலும் அவன் ஒரு முரடன், மூர்க்கன், பிணத்தை தின்று கொண்டு காட்டிலே வசிக்கின்றவன். எப்பொழுதுமே தான் உண்ண இருக்கின்ற பிணத்தினுடைய ஒரு பகுதியை அப்படியே சிவபெருமானுக்கு கொடுப்பார். சிறந்த சிவபக்தன் அல்லவா? சிவன் உண்ட பிறகுதான் தான் சாப்பிடுவான், நீண்ட தவம் செய்வான். பெரும் தவத்திலே சிவபெருமானுக்கு பெரும் முனிவர்கள் எல்லாம் செய்கின்ற தவத்தை விட சிறந்த தவமாக அந்த கண்டாகர்ணனுடைய தவம் இருந்தது. சிவன் அவன் மேல் மிகவும் உருக்கம் கொண்டார். ஒரு நாள் கண்டாகர்ணனை பார்த்து, இவ்வளவு கடுமையான தவம் செய்கின்றாய், என்ன தவம் செய்கின்றான்? கொடுக்கறதெல்லாம் அந்த பிணத்தை கொடுக்குறான் சாப்பிடத்தை, நான் பாதி எடுத்துக்கோ, நீ பாதி. ஒரு பிணத்தை கொல்றான், காட்டுல தானா உழுந்து கிடக்கிற ஒரு பிணத்தை எடுக்கிறான், இந்த சிவபெருமானை நீ பாதி எடுத்துக்கோ, நான் பாதி எடுத்துக்கோன்னு சொல்றான். சிவபெருமானும் சாப்பிடுறாருன்னு பாத்துங்க. அப்புறம் எதுக்கு நீங்க ஏதோ பவித்திரமா வீட்டுல பண்ணி கைப்படாம பார்த்து கண்ணால காட்டாம கொண்டு வந்து சாமி ரூம்ல வச்சது என்ன இதெல்லாம் தெரியல எனக்கு. சரி, அதை அப்படியே விட்டுருங்க அப்பாட். இந்த கண்டாகர்ணன் இப்படி பிணத்தையே விருந்தாக இட்டு தினமும் சாப்பிட்ட இறைவன் அவனை பார்த்து, உன் தவத்தை நான் மெச்சினேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, மிகவும் மகிழ்ந்த கண்டாகர்ணன், இறைவா, நான் பரலோகம் செல்ல வேண்டும், சிவகதி அடைய வேண்டும். அவனுக்கு கைலாயம் வைகுந்தம் என்ற இடத்தினுடைய வேறுபாடு கூட அவனுக்கு தெரியாது. ஆன்மீகத்தினுடைய எந்த தத்துவத்தையும் தெரியாதவன். மொத்தத்திலே எனக்கு முக்தியும் மோட்சமும் வேண்டும் என்று கண்டாகர்ணன் இறைவனும் வேண்டுகின்றான். இறைவனும் சிரித்துக் கொண்டே, ஐயோ, நீ வேறு எது கேட்டாலும் நான் கொடுத்திருப்பேன், அதை கொடுப்பதற்கு மாத்திரம் எனக்கு தகுதி இல்லை. அப்ப நான் இவ்வளவு நாட்கள் செய்த தவம் பயனற்று போய்விடுமா என்று கண்டாகர்ணன் கேட்க, இல்லை, செய்த தவம் ஒரு நாளும் பயன் இல்லாமல் பயனை கொடுக்காமல் போகாது. மோட்சத்தையும் முக்தியையும் கொடுப்பது கிருஷ்ணன், பெருமாள். அவர் வைகுந்தத்திலே இருக்கின்றார். அவரை நோக்கி நீ தவம் செய்து நீ வேண்டுவதை பெறுவாய் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். ஏன் இந்த திருவிளையாடலை இறைவன் நடத்தினான் என்றால், கண்டாகர்ணன் சிவபெருமான் மேல் மிகுந்த பக்தியும் அன்பும் வைத்திருந்தாலும் ஏனோ அந்த வைகுண்டத்திலே இருக்கின்ற பெருமாளின் மேலே தீரா வெறுப்பு வைத்திருந்தார். எத்தனையோ முறை பல செயல்கள் செய்து பார்த்தும் அந்த வெறுப்பை சிவபெருமானால் கண்டாகர்ணனிடமிருந்து மாற்ற முடியவில்லை. கடைசியாகத்தான் இந்த நாடகத்தை அவர் ஆரம்பித்தார். இப்பொழுது என்ன ஆயிற்று? மோட்சம் வேண்டும் என்று முடிவாக இருக்கின்றான் கண்டாகர்ணன்.
சிவபெருமான் தான் தர முடியாது, அதை தர இருக்கின்றவன் கிருஷ்ணன். அதை நீ கேட்டால் அவன் தருவான், நான் சொல்கின்றேன் அவன் தருவான், நீ அவனை நோக்கி தவம் செய் என்று என்று சொல்ல, கண்டாகர்ணன் இப்பொழுது கிருஷ்ணனை நோக்கி தவம் செய்கின்றார். இதுவரை தீவிர சிவபக்தனாக இருந்தவன் இப்பொழுது கண்டாகர்ணன் தீவிர வைஷ்ணவ பக்தனாக மாறி, அவனுக்கு இந்த பேரெல்லாம் தெரியாது. இது வைஷ்ணவம், இது சைவம், இது சிவன் என்பதெல்லாம் தெரியாது. சிவனை கும்பிட்டு கொண்டிருந்தேன், இப்பொழுது நான் என்னுடைய தவத்தை கிருஷ்ணனை, பெருமாளை நோக்கி செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற அளவிலே பெருமாளை நோக்கி அவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். கடுமையான தவத்திற்கு பிறகு நாராயணன் தோன்றி கண்டாகர்ணனிடம், நீ உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, எனக்கு முக்தி வேண்டும், சிவபெருமான் உங்களை நோக்கி தவம் செய்தால் கிடைக்கும் என்று சொன்ன வரைக்கும் சரிதான். ஆனால் இந்த யுகத்திலே முக்தியை தருகின்றவன் கிருஷ்ணன். ஐயோ, அவர் எங்கே இருக்கின்றார் என்று கேட்க, அவர் துவாரகையிலே அரசனாக இருக்கின்றான், நீ அங்கே சென்று கிருஷ்ணனை பார்த்து தவம் செய், உனக்கு முக்தி அவன் கொடுப்பான் என்று சொல்ல, துவாரகைக்கு வேகமாக வந்த கண்டாகர்ணன் வரும்பொழுதே தான் சாப்பிடுவதற்காக 2 பிணத்தை தூக்கி கொண்டு வருகின்றான். அதிலே ஒரு பிணத்தை தனக்கு வைத்து விட்டு கிருஷ்ணனுக்கு ஒரு பிணத்தை கொடுத்து, கிருஷ்ணா, நான் கொண்டு வந்திருக்கின்ற பிணத்தை சால அழகுதுன்னார்ல கண்ணப்பர், அது மாதிரி மிகவும் டேஸ்டியாக இருக்கும், சுவையுடையதாக இருக்கும், இதை நீ எடுத்துக்கொள், அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி சாப்பிட்டு விட்டு தவம் செய்கின்றான் கண்டாகர்ணன் கிருஷ்ணனை நோக்கி. இவனுடைய அன்பின் பக்தியை, பெருமையை உணர்ந்து கிருஷ்ணர் இவர் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு முக்தி வேண்டும் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும், தந்தேன், உனக்கு மாத்திரம் முக்தி கிடையாது, எனக்கு தெரியும், உன்னுடைய சகோதரன் ஒருவன் இருக்கின்றான், கந்தகன் என்று பெயர், கண்டாகர்ணனுக்கும் கந்தகனுக்கும் சேர்த்து நான் முக்தி கொடுக்கின்றேன் என்று சொல்லி, இத்தனை வாழ்நாள் பூரா சிவனை நோக்கி தவம் செய்த அந்த கண்டாகர்ணனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் கிருஷ்ணர் முக்தியையும் மோட்சத்தையும் கொடுத்தார் என்று இந்த கதை முடிகின்றது. பிணவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போல. அப்ப கொடுப்பது முக்கியமில்லை, எப்படி கொடுக்கின்றோம் என்பது முக்கியம். இதுல இன்னொரு சொல்ல வந்த கருத்து ஒன்று இருக்கின்றது. ஏன் கண்டாகர்ணனை இப்படி அன்புடன் எத்தனையோ பேர் கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் குகனையே கொடுத்து சொல்லியிருக்கலாமே. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குகன் அண்ட் ஆல் அதர் பீப்புள் who had offered to God and the கண்டாகர்ணன்? என்னன்னா, கண்டாகர்ணன் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை அந்த பிணத்தை சிவபெருமானுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். கடைசி காலத்திலே அந்த பிணத்தை இப்பொழுது கிருஷ்ணனுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். அப்ப கிருஷ்ணன் வேறு, சிவபெருமான் வேறு என்ற எண்ணம் இவனுக்கு இல்லாமல் இருந்ததால் தான் அவனை நினைவுபடுத்தி இனவிருந்து இட்டேனோ கண்டாகர்ணனை போல என்று, பேதம் ஏதும் இல்லாமல், இறைவர்களுக்குள்ளாரே பேதம் இல்லாமல், அவர்களை அடைவதற்கு காட்டப்படுகின்ற வழிகளிலே வித்தியாசம் ஏதும் இல்லாமல் ஒருவன் வாழ்ந்து போனானே அந்த கண்டாகர்ணன் மாதிரி நான் இருந்திருந்தால் என்னை பார்த்து பலரும் இந்த சமய சச்சரவுகளிலே மாட்டிக்கொள்ளாமல் எல்லா வழிகளும், எல்லா இறைவர்களும், எல்லா நாமங்களும் ஒருவனே சேர்கின்றது என்று புரிந்து கொண்டு சென்றிருப்பார்கள். நான் அந்த மாதிரி ஒன்றும் செய்யவில்லையே, பிணவிருந்து விட்டேனோ கண்டாகர்ணனை போல என்று தன்னுடைய கருத்தை சொல்கின்றாள் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளையும் இந்த கண்டாகர்ணனும் மாத்திரம்தான் இப்படி சமய வேறுபாடு இல்லாமல் வழிபாடு செய்தார்கள் என்றால் இல்ல. சமய வேறுபாடு என்பது இல்லாமல் தான் இருந்தது. நம்முடைய சமயத்திலே வேறுபாடு என்பது இல்லை. வள்ளலார் பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு வந்த வள்ளலார் தன்னுடைய அருட்பாவிலே பொங்கு பல சமயமெனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கியொங்கும் கங்குகரை காணாத கடலே அப்படின்றார். இறைவனை பார்த்து சொல்றார், இறைவன் கடல் மாதிரிங்கிறார்.
கங்கு கரை காணாத கடலே. கடலுக்கு என்ன என்ன தன்மை? கங்கு கரை காணாத கடலே, கரை இல்லாத கடல். அப்படி அதான் கரைன்னா என்ன? ஒரு பவுண்டரி. கடலுக்கு ஒரு பவுண்டரி இருக்கா? காம்பவுண்ட் வால் இருக்கா? இது வரைக்கும் தான் கடல் அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த கடல் அது மட்டும் போயிட்டே இருக்கு இல்லையா? அதனால இறைவன் என்பது கங்கு கரை காணாத கடல், ஒரு பவுண்டரிலெஸ் காட். கரெக்ட் தான். கங்கு கரை காணாத கடலே. அப்ப அதுக்கு முன்னால ஒரு ஒரு 2 வரி வருது. என்னன்னா, பொங்கு பல சமயம் எனும் நதிகள் எல்லாம். இந்த சமயங்கள் எல்லாமே இந்த வைணவம், கிறிஸ்தவம், சமணம், சைவம், சிவம் என்று எல்லாமே ஒன்று அல்ல பல. இவரே ஒத்துக்கிறாரு. பல சமயம் எனும் நதிகள் ஒன்றா என்ற ஓடுகின்ற நதிகள் இல்லையே. அங்கே காவிரி ஓடுகின்றது, இங்கே கங்கை ஓடுகின்றது, நடுவில் யமுனை ஓடுகின்றது. அப்படி பலவாய் இருக்கின்ற நதிகள் எப்படி இருக்கின்றன என்றால், பல சமயங்கள் எப்படி மக்களை அழைத்து கொண்டு செல்கின்றனவோ அந்த மாதிரி இந்த நதிகள் எல்லாம் பலவாக இருந்து புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கு யோங்கும் கங்குகரை காணாத கடலை. இந்த நதிகள் எல்லாம் புகுந்து கடலிலே சென்று தன்னுடைய தன்மையை இழந்து கடலினுடைய தன்மையை பெறுவது போல பொங்கு பல சமயமெனும் இந்த 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 நதிகளைப் போல எல்லா இடத்திலும் பரவி கிடக்கின்ற பல சமயங்கள் எல்லாம் நிறைவாய், இறுதியாய், நிறைவுன்னா இறுதியாய் பொங்கி யோங்கும் கங்குகரை காணாத கடலிலே சென்று தன்னை இழந்து கடலினுடைய தன்மையை பெறுகின்ற மாதிரி இந்த சமயங்கள் எல்லாம் வெவ்வேறு பெயர்களாக இருந்து வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு தன்மைகளிலே ஓடினாலும் இறுதியிலே எல்லா குணமும் ஒன்றாகி நிற்கின்ற கடலை போல செய்கின்றது என்று சொல்கின்றார். அப்ப நதிகளின் பெயர்களிலே, நதிகள் ஓடுகின்ற நீரின் குணங்களிலே, நிறத்திலே வேறுபாடு இருந்தாலும் கடலிலே சேர்ந்த பிறகு அந்த நதிகள் எல்லாம் ஒரே தன்மையை பெறுவது போல எந்த சமயத்திலே நீ பிரயாணம் செய்தாலும் இறுதியிலே இறைவனைத்தான் அது சேரும். அந்த நிலையிலே அத்தன்மை ஒன்றே என்று சாதிக்கின்றார் வள்ளுவர். சரி, ஆனா வள்ளலார் சன்மார்க்க யோகி. அவருக்கு இப்ப எடுத்த உடனே சாதி சமயம் இதெல்லாம் இல்லை, மதம் என்பது இல்லை என்று சொன்னவர். கம்பனை எடுத்துக் கொள்ளுங்கள். கம்பன் ராமனுடைய புகழ் பாடுவதற்காக பிறந்தவன். அவன் என்ன சொல்கின்றான் என்றால், காவியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நாட்டு சிறப்பிலே அந்த நாட்டில் இருக்கின்ற ஆற்றினுடைய சிறப்பை சொல்லுவார்கள். அதற்கு ஆற்றுப்படலம்னு பேர். பாலகாண்டத்திலே ஆற்றுப்படலத்திலே அந்த அயோத்தியிலே ஓடுகின்ற ஆற்றினுடைய பெயர் சரையு. அந்த சரையுவை கண்களாலே இங்கே பார்த்து கொண்டு எழுதுகின்றார். கல்லிடை பிறந்து போந்து. சரையு நதி ஒரு நதி எங்கே பிறக்கின்றது? பெரிய மலையிலே கற்கள் இருக்கின்ற இடத்திலே பிறக்கின்றது. கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம், கடலிலே சென்று சேர்கின்றது. கடலிடை கலந்த நீத்தம் எல்லையின் மறைகளாலும் ஏம்ப அரும் பொருள் ஈது என்ன? எல்லையில் மறைகளாலும், மறைன்னா வேதங்கள், எல்லையில்லாத மறைகளால் கூட ஏம்ப அரும் பொருள் ஈது என்ன? அவைகளால் கூட சொல்ல முடியாத பொருள் என்று சொல்லும்படி தொல்லையில் ஒன்றேயாகி ஆரம்பிக்கின்ற இடத்திலே ஒன்றே ஒரு ஆறு தானே உண்டாகுகின்றது. அந்த இமயமலையிலேயே ஏதோ ஒரு இடத்துல தோன்றுகின்ற பொழுது ஒரு ஆறு உண்டாகி துறைதொறும் பரந்த சூழ்ச்சி அங்கிருந்து வருகின்ற பொழுது அது கிளைகளாக பிரிகின்றது. ஒவ்வொன்றும் ஒரு கிளையாக பிரிகின்றது. ஒரு கிளை இன்னொரு கிளையுடன் பின்பு சேருகின்றது. அங்கே குளத்திலே நீரை இடுகின்றது. இப்படி கால்வாயிலும் சிற்றாறுகளாலும் ஏரி குளம் பல இடங்களிலே அந்த நீரை எடுத்து சென்று துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்து அன்றே. இப்ப அங்கு ஒன்றாக பிறந்த அந்த நதி பல இடங்களில் வந்து பலவாக பிரிந்து ஒவ்வொரு இடத்திலும் அது இருக்கின்ற தன்மையை பெற்று அவ்விடத்திலே ஒவ்வொரு பெயரிலே இருந்து தொல்பெரும் சமயம் சேரும் துறைதொறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல், பல பெரும் சமயங்கள் சொல்கின்ற பொருள் மாதிரி அங்கங்கே நின்று மக்களுக்கு
அந்த நீரினாலே உதவி செய்து கடலிடை சேர்கின்றது என்று அந்த நதியை கம்பன் பார்க்கின்றான். இங்கே கம்பன் பார்த்த அந்த நதிக்கும் வள்ளலார் பார்த்த நதிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஆரம்பத்திலே ஒன்றாக இருந்து பலவாறாக பின்பு நாட்டிலே ஓடும் பொழுது பல பெயர்களை பெற்று பல பண்புகளை பெற்று அதே ஒரே ஆறுதான் பல பல பெயர்களை பெற்று பல வழிகளே ஓடுகின்றது. அதே மாதிரி ஒரே சமயமானது வர 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 பல பல இடங்களிலே பல குணங்களையும் அந்த இடத்திற்கு ஏற்ற தன்மைகளையும் பெறுகின்றது. ஆனால் ஆதியில் ஒன்றாக இருக்கின்றது தான் இந்த இந்த சமயம் என்று கம்பன் ஆரம்பத்தை பார்த்தார். வள்ளலார் என்ன பார்த்தார்? சமயங்கள் எல்லாம் நதிகள் நதிகள் என்றால் அந்த நதிகள் கடைசியிலே சென்று சேர்கின்ற கடல் எப்படி ஒன்றாக இருக்கின்றதோ அது மாதிரி தன்னுடைய தன்மை எல்லாம் இழந்து இறைவனுடைய ஒரே தன்மையை பெறுகின்ற நதியை போல இந்த சமயங்கள் இருக்கின்றன என்று வள்ளலார் இறுதியை பார்த்தார். ஆரம்பத்தை பார்த்தாலும் முதலில் பார்த்தாலும் சரி, இறுதியை பார்த்தாலும் சரி, இருவருடைய கருத்துமே சமயம் என்பது வெவ்வேறு பெயர்களாக இருந்தாலும் இறுதியிலே மனிதனை ஒரே கடவுளை சேர்ப்பதற்கு ஒரே தன்மையுடைய கடவுளை அடைவதற்கு வழிகாட்டுகின்ற பல பெயர்களுடைய நதிகள் வழிகள் என்பதிலே என்று சொல்கின்றார்கள். உங்களுக்கு எல்லாம் ஒரு தாத்தா இருக்கார், தாய்மான சுவாமிகள்னு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கின். அவர் இன்னும் பெரிய ஆளு. வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கேன். நான் ஏதோ இந்த நதிகள் அதை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு நல்ல உதாரணம் சொல்ற மாதிரி இல்லை. நான் எல்லா சமயத்திலும் அதுல இருந்து பயிற்சி செய்து புகுந்து அதை நடைமுறைப்படுத்தி கடைபிடித்து பார்த்திருக்கின்றேன். வேறுபடும் சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விலங்கு பரம்பொருளே, விளங்கும் பரம்பொருளே, பிரகாசமாக விளங்குகின்ற பரம்பொருளே, நின் விளையாட்டு அல்லால். இப்ப வேறுபடும் சமயமெல்லாம் அப்ப யாருடைய கிரியேஷன் இது? The same God. இந்த ஒரு அப்படி இது தேவையில்லை என்றால் he need not have created this many paths. வேறுபடும் சமயமெல்லாம் புகுந்து பார்க்கின் விலங்கு பரம்பொருளே, நின் விளையாட்டு அல்லால், உன்னுடைய விளையாட்டு இல்லாமல் மாறுபடும் கருத்து இல்லை. உன்னுடைய சம்மதத்திற்கு இல்லாமல் இன்னொரு சமயத்தை நீ தோன்றி இருக்காது. அதனால எல்லாமே உன் விளையாட்டு தானே, மாறுபடும் கருத்து இல்லை. there is no differing opinion on this. முடிவில் மோன வாரதியில் நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா. இவரும் கடைசியில் அதே உதாரணத்திற்கு வருகின்றார். மோன வாரதியில், வாரதினா கடல், மோனம்னா சப்தம் இல்லாத மௌனத்திலே, மௌன கடலிலே நதித்திரள் போல் வயங்கிற்றம்மா. நதித்திரள் என்றால் நதிகள் எல்லாம் திரண்டு வந்து சேர்கின்ற அந்த அந்த கடல் மாதிரி எல்லாமே எல்லா சமயங்களும் ஓரிடத்திலே மௌனத்தை அடைந்து உன்னை சேர்கின்றன என்று பரம்பொருளினுடைய இலக்கணத்தை தாயுமானவரும் இதே கருத்தை தான் சொல்கின்றார். அப்ப கண்டாகர்ணன் அந்த பிணவிருந்தை சிவபெருமானுக்கு விட்டு வாழ்நாள் எல்லாம் விட்டு திடீரென்று ஒரு நாள் கிருஷ்ணனுக்கு இட்டதனாலே எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இதைத்தான் எல்லா அறிஞர்களும் சொல்கின்றார்கள். அவன் அறியாமலேயே அவன் அதை செய்கின்றான். 4000 திவ்ய பிரபந்தம் வைணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நூல் தொகுப்பு. அதுல நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாருங்க, ஒரே லைன்ல சொல்றாரு. முனியேனா திருமாலே, நான்முகனே பிரம்மாவே, முக்கன் அப்பனா சிவபெருமானே, திருமாலே பிரம்மாவே சிவனேன்னு கூப்பிடுறாரு. 3 பேரையும் கூப்பிடுறாரு. முனியே, நான்முகனே, முக்கன் அப்பா, என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கரு மாணிக்கமே, என் கல்வா தனியேன் ஆறுயிரே, என் தலைமிசையாய் வந்து இட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யல் என்னை. ஒரு கடவுளை கூப்பிடல, 2 கடவுளை கூப்பிடல, 3 கடவுளை கூப்பிடுறாரு. ஆனா முதல்ல பெருமாளை கூப்பிடுறாரு, 2வது நான்முகனை கூப்பிடுறாரு, முக்கன் அப்பா சிவபெருமானை கூப்பிடுறாரு. என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கரு மாணிக்கமே என் கல்வா. இப்படி ஒரே பாட்டிலே முதல் வரியிலே எல்லா இறைவர்களையும் ஒரே தட்டிலே ஒரே தராசிலே வைத்து நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே 10ஆம் பத்திலே கூப்பிடுகின்றார். அதே 10ஆம் பத்துல
இன்னொரு செய்யுள் வருகின்றது. அவா அற சூழ் அரியை அயனை அரணை அலற்றி. ஐயோ, அப்படியே 3 இறைவனையும் ஒரே முதல் வரியிலே சொல்றாரு பாருங்க. அவ்வா அற, அவ்வான்னா ஆசை. ஆசை நம்மை விட்டு அறுக்கப்படுவதற்காக அவ்வா அற சூழ் அரியை. அரியைன்னா பெருமாளை, அயனை பிரம்மாவை, அரணை, அரணைனா சிவபெருமானை, அரியை அயனை அரணை அலற்றி அவா அற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன. குருகூர் சடகோபன்னா நம்மாழ்வார். இந்த சடகோபன், இந்த நம்மாழ்வார் எப்படி அவாக்களை எல்லாம் மறுத்தார் அப்படின்னா, இந்த 3 தெய்வங்களை வேண்டி நின்று அவா அரசூழ் அரியை அயனை அரணை அலற்றி அவனை கூப்பிட்டு அவா அற்று தன்னுடைய ஆசையெல்லாம் மறுத்து வீடு பெற்ற குருகூர் சடகோபன் சொன்ன அவ்வாயில் அந்தாதிகளாய் இவை 1000 முடித்த அவ்வாயில் அந்தாதி 10 அறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்று நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே இந்த இறைவர்களை ஒரே ஒன்றாகத்தான் பார்த்திருக்கின்றார். சரி, இதெல்லாம் ரொம்ப ஹெவி டோஸா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா, இன்று முத்தாய்ப்பாக ஒரு கதை மகாபாரதத்திலிருந்து நான் சொல்கின்றேன். இதற்கு சாட்சியாக 13ஆம் நாள் போர் நடக்கின்றது. அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு அன்று சக்கர வியூகத்திலே கௌரவருடைய படை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சக்கர வியூகத்தை உடைப்பதற்கு அபிமன்யுக்கு தெரியும் என்றாலும், அதை உடைத்து சக்கர வியூகத்தை தகர்த்தெறிந்த பிறகு அது சக்கர வியூகம் என்பது உடைய மீண்டும் சேர்ந்து கொள்ளும். உள்ளிருந்து எப்படி வெளியே வருவது என்பது தெரிந்தில்லை. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலே செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தர்மன் உள்ளாகி அபிமன்யுவை அனுப்ப அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே செல்கின்றான். உள்ளே சென்றவுடன் சக்கர வியூகம் மூடிக்கொள்கின்றது. எல்லா துரியோதனர்களுடைய பக்கத்தில் இருந்த எல்லா பெரும் வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஜெயத்திரதனை தலைவனாக கொண்டு அபிமன்யுவை கொள்கின்றார்கள். அர்ஜுனனுக்கு இந்த செய்தி மாலையிலே தெரியப்படுத்தப்படுகின்றது. அப்படியே நிலை குலைந்து விட்டார். எவ்வளவு பெரிய வீரனாக, எவ்வளவு ஒரு கான்சென்ட்ரேஷன், போக்கஸ், தவம் எல்லாவற்றுக்கும் சிறந்தவனாக அர்ஜுனனை இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்ற செய்தியை தாங்கிக் கொள்ள முடியாமல் நிலை குலைந்து போகின்றான். தன் இனிமேல் வாழ்வதற்கு காரணம் இல்லை என்று சொல்லி இவனை நம்பி இவனுடைய சகோதரர்களும் மனைவியும் நிற்க, இவன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உயிரை விடுவேன் என்று துணிகின்றான். கிருஷ்ணன் ஒருவாறு இவனை சமாதானப்படுத்தி, நாம் சென்று கையிலேயே இருக்கின்ற சிவபெருமானை பார்த்து வணங்கி அவரிடமிருந்து சிறப்பான ஆயுதங்களையும் ஆசையையும் பெற்று வந்து நாளை இந்த ஜெயத்திரதனை கொல்லலாம், கவலையற்க என்று சொல்லி அர்ஜுனனை அழைத்து கொண்டு கருடனின் மேல் ஏறி வேகமாக செல்கின்றனர். இடையிலே உணவும் நீரும் இல்லாத காரணத்தினால் தளர்ந்திருக்க அர்ஜுனனை பார்த்து, நாம் சற்றே நின்று இளைப்பாரி செல்லலாம், நீ அந்த சமயத்திலே உணவும் நீரும் கொள்ளலாம் என்று வேண்டுகோள் வைக்க அர்ஜுனன், கிருஷ்ணா, நான் இன்னும் சிவபூஜை செய்யவில்லையே, குளிக்கவில்லையே, என்னை சுத்தம் செய்து கொண்டு சிவபூஜை செய்து விட்டு தானே நான் சாப்பிடுவேன், இரவு உணவு உண்பது வழக்கம், உனக்கு தெரியும் இல்லையா என்று சொல்ல அர்ஜுனன் பாருங்க, பேசிக்கொண்டிருப்பது கிருஷ்ணனிடம். நான் என்ன தினமும் செய்கின்றேன் என்றால் சிவபூஜைங்கிறான், அது உனக்கு தெரியுமேங்கிறான். நான் இப்படி சிவபூஜை செய்யாமல் நான் சாப்பிட மாட்டேனே என்று தயங்கி நிற்க, பரவாயில்லை, இன்று ஒரு நாளைக்கு அதற்கு நம்ம விதிவிலக்கு கொடுத்து விடுவோம், என்னையே சிவனாக பாவனை செய்து என்னை பூஜை செய்து நீ உன்னுடைய உணவுகளை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி கொஞ்சம் அப்பதான் களைப்பம் மாற முடியும் என்று சொல்ல கிருஷ்ணன் ஒருவாறு மனம் சம்மதித்து மானசீகமாக முன்னே நின்று கொண்டிருக்கின்ற கிருஷ்ணனையே சிவனாக நினைத்து அங்கிருந்த பூக்களை எல்லாம் கொண்டு வந்து பூஜை செய்கின்றான். மறுவரு கான் அகம் மலரினால் எமை பொறுவரு பூசனை புரிதி.
மறுவரு கான் அகம் மலரினார். நல்ல ஒப்பில்லாத வாசனையுடைய பூக்களை கொண்டு வந்து எமை பொறுவரு பூசனை புரிதி, சிறப்பான பெருமைமிக்க பூசனையை நீ செய், பூசனை புரிது. ஐய நீ, கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனை பார்த்து, ஐய நீ இருவரும் ஒருவரே என்பது இன்று போய் அறுவரை அவனடி அடைந்து காண்டியே. நாங்கள் இருவரும், ஐய நீ இருவரும் ஒருவரே என்பது, நானும் கிருஷ்ணனாகிய நானும் அங்கே இருக்கின்ற சிவபெருமானும் ஒருவரே என்பதை இன்று போய், இன்னைக்கு போயிட்டு அங்கே அறுவரை, அருன்னா அரிய, வரைன்னா மலை, அந்த அரியம் கைலாய மலையில இருக்கின்ற அவனடி அடைந்து சிவபெருமானை அடைந்து நீ காண்டியே, நாங்கள் இருவரும் ஒருவரே என்பதை அங்கு சென்றால் நீ காணலாம் என்று சொல்ல, I don't know whether Arjunan was fully convinced, but he completes the பூஜை. சரி, அது கிருஷ்ணர் சொல்றாருன்னு சொல்லிட்டு பூஜையை முடித்து கொண்டு கைலாய மலைக்கு செல்கின்றனர். கைலாய மலையை சென்றவுடன் கிருஷ்ணர் முதலிலே, சிவபெருமான் முதலிலே கிருஷ்ணனை பார்க்கின்றார். கேசவன்னா கேசி என்ற அரக்கியை கொன்றதுனாலே கிருஷ்ணனுக்கு ஒரு பெயர் கேசவன் பெயர். கேசவன் பரிவு எல்லாம் கிரீசன் என்னும் தேசவன் தெளிவுற செப்பி விட்ட பின், ரொம்ப பரிவுன்னு அன்பு எல்லாம் சேர்ந்து, கிரீசன் கிரி ஈசன்னா கிரினா மலைகளுக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த சிவபெருமானிடம் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம், இதுவரை சண்டையில என்ன நடந்ததுன்னு கேட்கிறாருல சிவபெருமான், 10 நாள் கழிச்சு 13 நாள் கழிச்சு வந்திருக்கியப்பா, என்ன நடந்தது சண்டையில, ஜெயிச்சிட்டீங்களா தோத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க எல்லாவற்றையும் சொல்லி தெளிவுற செப்பி விட்ட பின், செப்புதல்னு சொல்லி விட்ட பின் இந்த பக்கம் நின்று கொண்டிருந்த அர்ஜுனனை பார்க்கின்றார் சிவபெருமான். வாசவன் புதல்வனை வருக என்றாலும், வாசவன்னா இந்திரனுடைய புதல்வனை அர்ஜுனனை பார்த்து சிவபெருமான் வருக என்றாலும் பாசம் அன்புடன் அவன் பணிந்து போற்றினான். வருக என்று சொன்னவுடன் பாருங்க, பெரியவர்கள் தன்னை பார்த்து ஏதாவது பேசினாதான் நம்ம ஒரு செயல் செய்ய முடியும். அர்ஜுனன் அப்படியே அமைதியாக நின்று கொண்டிருக்கின்றான். வருக என்று சிவபெருமான் சொன்னவுடன் பாசம் நிறைந்த அன்புடன் அவன் பணிந்து போற்றினான், சிவபெருமானை வணங்கினான். குனிந்து அவனுடைய பாதங்களை வணங்கிய போது என் கண்களுக்கு என்ன பட்டது என்றால், கண்ணன் மேல் அணி மலர் அனைத்தும் காய் கண்ணல் வண்ணன் மேல் காண்டலும். கண்ணன் மேல் அங்கே சிறிது நேரத்திற்கு முன்னால் கிருஷ்ணன் மேலே அணி மலர் அனைத்தும், நான் அணிவித்த மலர்கள் அனைத்தும் காய் கண்ணல் வண்ணன் மேல் காண்டலும், இங்கே இருக்கின்ற சிவபெருமான் மேல் பார்த்தவுடன் மனம் களிப்புறான களிப்புற்று, மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மேல் எண்ணில், இதுக்கு மேல இன்னும் சிந்தனை செய்தால் அர்ஜுனன் நினைக்கிறான், 2 என்பது இல்லது, இவர் ஒரு கடவுள், இவர் நாமம் போட்டவர், அவர் விபூதி போட்டவர், அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2 என்பது இலது, 2 என்று என்பது இல்லை, எல்லாம் ஒன்றே. 2 என இலது என்ற அண்ணன் மேனியும் புலகு அரும்பினான். அப்படியே புல்லரித்து போய்விட்டது அர்ஜுனனுக்கு. 2 என்பது ஒன்றும் இல்லையே, எல்லாம் ஒன்றுதான் என்பதை அர்ஜுனன் புரிந்து கொண்டான். ஆழ்வார்களும் இந்த அர்ஜுனன் புரிந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை பலவாறு மெய் சிலிர்த்து பாராட்டுகின்றார்கள். தீர்த்தன் உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி, உலகளந்த சேவடின்னா கிருஷ்ணனுடைய சேவடி, மூவடியிலே உலகத்தை எல்லாம் வளர்ந்தான் அல்லவா திருவிக்கிரம அவதாரத்திலே. உலகளந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி, பூக்களை சேர்த்து அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு, அந்த இறைவனை சிவபெருமானை கைலாயத்திலே வணங்கும் பொழுது அதே பூக்களை அவன் கண்டு, அந்த பூக்கள் மாதிரின்னு சொல்லல இவரு, அந்த பூக்களையே சிவன் முடிமேல் தான் கண்டு தானே பார்த்துங்கிறார். தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துழாயன் பெருமை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. பார்த்தன்னா அர்ஜுனன், பார்த்தன்னா நம்ம குந்தியினுடைய புத்திரன், இருந்தாலும் சிறப்பாக அர்ஜுனனை சொல்லப்படுகின்றது. குந்திக்கு ஒரு பேர் பிரதையினுடைய புத்திரன் பார்த்தன் தெளிந்து ஒழிந்த பைந்துராயன் பெருமை புரிந்து கொண்டான். பைந்துராயனுடைய பெருமை, கிருஷ்ணனுடைய பெருமையை பேர்த்தும் ஒருவரால் பேச கிடந்ததே. இப்போ ஒரு தடவை அந்த கிருஷ்ணனுடைய பெருமையை நம்ம பேசவும் தேவையோ இல்லையே, அப்பொழுதே தெரிந்து விட்டது என்று திருவாய்மொழியிலே இந்த இந்த 2ம் ஒன்றே என்பதை அர்ஜுனன் புரிந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பாக
சொல்கின்றார். இப்படி கண்டாகர்ணன் கிருஷ்ணன் சிவபெருமான் மேல் இட்டுக் கொண்டிருந்த அந்த அந்த பிணத்தை சிவபெருமானுடைய அறிவுரையை பெற்று தவம் செய்து கிருஷ்ணனுக்கு கொடுத்து முக்தியை பெற்றான் அல்லவா. அவன் இது இது ஓகே. ஆனா ஆரம்பத்திலே நான் உன்னை சொல்ல விட்டு விட்டேன். அவன் எந்த அளவுக்கு கிருஷ்ணனை பெருமாளை வெறுத்தான் என்றால் சிவன் மேல் சிறந்த பக்தி உடையவனாக இருந்தான், இன்னும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கிருஷ்ணன் மேல் இந்த பெருமாள் மேல் ஒரு தீராத வெறுப்பு, எதனால தெரியவில்லை, கதையிலே அதை சொல்லவில்லை, எதனால அந்த வெறுப்பு ஏற்பட்டது, ஆனால் எந்த அளவுக்கு அந்த வெறுப்பு ஏற்பட்டது என்பதை தெளிவாக சொல்கின்றார்கள். என்ன அப்படின்னா, அந்த கண்டாகர்ணன் தன்னுடைய காதுகளிலே கடுக்கன்களை அணிந்திருந்தான். எதற்காக என்றால் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அருகிலே யாராவது செல்ல அங்கே அவன் கிருஷ்ணன் நாராயணன் என்ற அந்த பெயர்களை சொல்ல டக்கென்று தன்னுடைய 2 கைகளாலும் காதுகளை பொத்தி கொண்டு அவன் தவம் செய்வான். அப்படி பொத்தி கொண்டிருந்தாலும் அந்த சமயத்திலே அந்த நாராயணனுடைய பெயர் அவன் காதுகளிலே உள்ளே சென்று விடுகிறது என்ற காரணத்தினாலே ரொம்பவும் யோசித்து 2 பெரிய குண்டலங்களை எடுத்து 2 தன்னுடைய காதுகளில் துளை போட்டு மாட்டிக்கொண்டான். எதனால என்றால் அங்கே யாராவது நாராயணனுக்கு கிருஷ்ணனுக்கு கி என்று ஆரம்பிக்கின்ற சமயத்திலேயே இவர்கள் இந்த கடவுளை பற்றி பேசுகின்றார்கள் என்று சொல்லி ஐயோ காதில் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி காதை பொத்துவதற்கும் நேரமாகி விடுமே என்ற காரணத்தினாலே தன்னுடைய கழுத்தினாலே அந்த கழுத்தை ஆட்டி அந்த காதுகளில் இருக்கின்ற குண்டலங்களை ஆட்டி அசைத்து அந்த சப்தத்தினாலே அந்த நாராயணா என்ற சப்தத்தை தன் காதுகளுக்கு உள்ளேயும் சென்று விடாமல் பார்த்து கொண்ட காரணத்தினாலதான் அவன் கண்டாகர்ணன் என்று பெயரிடப்பட்டான். அப்படிப்பட்டவன் அதே கிருஷ்ணனை நம்பி தவம் செய்து முக்தியை அடைந்தான் என்றால் எந்த கடவுள் மேலும் நமக்கு வெறுப்பு இல்லை. எல்லா சமயங்களும் ஒரே வழியைத்தான் காட்டுகின்றன. கடலை நோக்கி செல்கின்ற அந்த நதிகளைப் போல நம்மை கொண்டு வந்து இறை பரம்பொருளிடம் சேர்க்கின்றது என்பதை கண்டாகர்ணன் மூலம் தெரிந்து கொண்டேன். அந்த கண்டாகர்ணன் மாதிரி இருந்தாலாவது என் மூலம் யாராவது பாடம் கற்பார்கள். அதுவும் இல்லையே, பிணவிருந்து விட்டேனோ கண்டாகர்ணனை போல என்று சொல்லி அந்த 6வது ரகசியத்தை முடிக்கின்றால் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளை. இத்துடன் இந்த இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து தொடர்ந்து அவர் கூறுகின்ற ரகசியங்களையும் அதனால் நமக்கு கிடைக்கின்ற பாடங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி வருகை தந்ததற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, இனிய மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. அற்புதமான விளக்கங்கள். நீங்க கண்டாகரனுக்கு ரொம்ப அற்புதமா நிறைய சொல்லிட்டீங்க. ஆனா பிணம் எழுப்பி விட்டேன்னா தொண்டைமானை போல அப்படிங்கிறதுக்கு திருநாவுக்கரசரை பத்தி சொல்லுவீங்களோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சரி சரி. ஏன்னா சைவ சமயத்துல இந்த பக்கம் நீங்க கண்ணப்ப நாயனாரை கொண்டு வந்து அழகா சொல்லிட்டீங்க, குகனை கொண்டு வந்து சொல்லிட்டீங்க இல்லையா? பிணமருந்துக்கு மட்டும் நீங்க வந்து அந்த பக்கம் பிணவத்துல இருந்து ஒரு நிகழ்ச்சியும் இந்த பக்கம் சைவத்துல இருந்து கண்ணப்ப நாயனாரையும் கூட்டிட்டு காமிச்சிட்டீங்களே. அப்போ வந்து இதுக்கு நீங்க ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு தாபம் அப்பர் பெருமான் மேல ஒரு அளவு கடந்த பக்தி இருக்கு இல்லையா? அதனால அப்பர் கூட பிணம் எழுப்பி விட்டேனோ அப்படின்னு சொல்லி பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போல அப்படிங்கிற மாதிரி அப்பரை போல அப்படிங்கறது கூட நம்ம சிந்தனை பண்ணலாம் அப்படின்றதே மனசுல தோணுச்சியா. அதை மட்டும் ஒரு கருத்தா சொல்லிக்கிறேன். ரொம்ப அற்புதமான நிகழ்வு ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எந்த சமயம் இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கம்பர் வள்ளலார் சொன்னதை விட தாய்மானவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேறுபடும் சமயம் எல்லாம் புகுந்து பார்க்கின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அவர் சொல்லி நிறைய படிச்சிருக்கேன் நான். அப்போ படிக்கிறப்போ ஆமா 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 தாய்மானவர் ரொம்ப நல்லா சொல்லுவார். அவரு ரொம்ப சிறப்பா இருந்தது சார். வாரத்தின்னா கடல்ன்னு சொல்லி நீதான் தெரிஞ்சுக்கிட்டேன் புது வார்த்தை. ஓகே, சிறப்பா இருந்தது சார். நன்றி. கம்பன் வாரிதினா கம்பன் கடல் அப்படின்னு அர்த்தம். அப்படியே, சரி சார். ஹலோ.
வெங்கடேஸ்வரன் பேசுங்க 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 கேக்குது ஐயா. இன்றைக்கு உங்களுடைய அத்தனை படைப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருந்தன. நன்றி. மகாபாரத கதை சொல்லும்போது அர்ஜுனனுக்கு எல்லா படத்திலும் ஒரே நேர் தான் வருகிறது, ஒரே ஆறு எல்லா படத்திலையும் ஓடுகிறது. அதனால ஒரு படத்திலே போல இன்னொரு படத்திலே இருக்கின்ற கருது ஒன்றை விட ஒன்று உயர்வு, ஒன்றை விட ஒன்று தாழ்வு என்று கருதாதேன்னு அர்ஜுனனுக்கு சொல்றதாக ஒரு இடம் வருது. அது மாதிரி பக்த விஜயத்துல நரகரிதாசனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னாலும் அதே மாதிரி அவர் ஆரம்பத்துல பாண்டுரங்கன் மேல அவருக்கு வெறுப்பு இருக்கிறது. அவர் புரித்தோலையில தொட்டு பார்த்து சிவபெருமான் கண்ணை திறந்து பார்த்தா சிவபெருமானுக்கு, கண்ணை திறந்து பார்த்தா பாண்டுரங்கனா இருக்கு, கண்ணை மூடிட்டு பார்த்தா சிவபெருமான் இருக்கு. அந்த பேர் ஓட்டுறாரு ஒரு இடத்துல. நிறைய சொல்லலாம். உங்களுடைய அற்புதமான இன்று உணர்வு நான் எடுத்துக்கிட்டா வெகு நேரம் எடுத்துக்கொண்டுருவேன். ஆனா கண்டாகரனுடைய கதை எனக்கு தெரியாது. இன்னைக்கு சிறப்பாக சொன்னீங்க. அதை ரொம்ப அருமையா. நன்றி. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை தான் அதை வந்து இப்ப கொஞ்சம் இது பண்ணாவ லைட் போட்டு காட்டி. ஆமா ஆமா ரொம்ப அற்புதமா. அதாவது நீங்க முதல்ல பிணவிருந்து இட்டேனும் சொல்லும் போது குகனையும் அங்க கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்ததா இப்போ சிறு தொண்டர் தன் பிள்ளையை அறுத்தே போடலாரு. அப்ப அறுத்தாச்சுன்னா பிள்ளையா இருந்தாலும் அறுத்த பிணம் தானே அது. பிணம்தான் இல்லையா? ஆமா. அதாவது நீங்க எல்லாத்தையும் தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு அற்புதமான எனக்கு களம், அது அற்புதமான களம். சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்க வரும், ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அதனாலதான் என்னுடைய தெளிவுரைய என்னுடைய விமர்சனத்தை நிறுத்திக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருந்தது. உண்மையிலேயே நான் கேட்டது இல்ல. ரொம்ப அற்புதமா இருந்தது. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நான் பேசுறது கேக்குதாண்ணா? ஐயா பேசுங்க பேசுங்க ஐயா. நன்றி ஐயா. ஏன்னா எனக்கு நெட்வொர்க் சரியா கிடைக்கல, அதனால கேட்டேன். நான் எல்லாத்தையும் முழுசா கேட்டேன். ஆனா நெட்வொர்க் எனக்கு சரியா கிடைக்காதனால ஒருவேளை நான் பேசுறது கேட்கலையோன்னு நினைச்சேன். ரொம்ப ரசிச்சு கேட்டோம் இன்னைக்கு. மேலும் இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும். ராமன் வந்து மாமிசம் சாட்ட வந்தான்னு சொல்லி நம்ம துஷ்யந்த் ஸ்ரீதர் சொல்லும்போது, பட் 14 இயர்ஸ் வனவாசத்துல அவர் சாப்பிடலங்கிறதா இங்க குறிப்பு முக்கியமா. அதுலயும் ரெண்டா பிரிஞ்சு பேசுறாங்க. வேட்டையாடினது வந்து ஒரு சில நேரத்துல அந்த சத்திரிய தர்மம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு வந்து பழம் கூட கிடைக்கல காட்டுலன்னா சத்திரியர்களுக்கு வந்து அது மானை கொன்று சாப்பிடலாங்கிறது ஒரு ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா முக்கால்வாசி அவர் சாப்பிடலங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. பிளஸ் அனுமன் வந்து சீதையை பார்க்கும்போது மாமிசம் கூட சாப்பிடாம அவர் வாடுறாருன்னு சொல்றது வந்து இட் ஷோஸ் மேபி கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அவர் சாப்பிட்டு இருந்தா கூட அதை கூட அவர் சாப்பிடல அதுக்கப்புறம் அப்படிங்கிற விஷயத்த அது சொல்லுது. ஆனா குகன் கொடுக்கும்போது அவர் மறுக்கதான் செய்கிறார். அது வந்து அப்பதான் அந்த நதிக்கரை வர்றதுனால குகன் கொடுக்கும்போது அவர் வந்து வேணாம்னு தான் சொல்றாரு. இந்த சில குறிப்புகள் பிண விருந்து வைத்தார்கள் தான் ராமனுக்கு, ஆனா அவர் சாப்பிடல. அவர் ராஜாங்கத்துல இருக்கும்போது சாப்பிட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாம சத்திரிகளுக்கு வந்து நீங்க பயிற்சி, மனிதர்களுக்கு வந்து நீங்க பயிற்சி செய்ய முடியாது இல்லையா? சத்திரியனுக்கு வந்து பாதுகாப்பு தான் முக்கியம். அப்போ அந்த வில் பயிற்சி வந்து அவன் மிருகங்கள்கிட்ட தான் அவன் செய்ய முடியும். அப்படி கொன்ற அந்த மிருகங்களை அவன் குட் போர்ஷன் சொல்றாரு வியாசர், வால்மீகி சாரி. அது வந்து அந்த அந்த குட் போர்ஷன் அதை ஏட்டுங்கிறது தான் வால்மீகியோட ராமாயணத்துல இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த பிண விருந்து பத்தி இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா நீங்க சொன்னீங்க. மேலும் மற்ற ரகசியங்களை இதுல பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கும். நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. சீனிவாசன் அவர்களே வணக்கம். வணக்கம் ஐயா. மிக அற்புதம். இதுல எனக்கு நீங்க இந்த குகன் அந்த எப்படி அவரு ராமன் கிட்ட வந்து அதை சொல்லும் போது ஐ வாஸ் ரியலி என்ன இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல எல்ஓஎல்னு. ஸோ வென் யூ ஆர் ரியலி வெரி ஹாப்பி யூ லாஃப் அவுட் லவுட். ஸோ ஐ வாஸ் அது மாதிரி இருந்தது. இதுல எனக்கு ஒரு சின்ன இப்ப திருப்போலூர்னு சொன்னீங்கல்ல,
ம். அது வேற, திருப்போரூர் வேற, ரெண்டும் ஒரே இடமா? இந்த இடம் வந்து இல்ல திருக்கோளூர், கோளூர் இல்ல இல்ல, திருக்கோளூர் தானே? கோளூரா திருக்கோளூர். கோளூரா? திருக்கோளூர். திருக்கோளூர். ஐ ஹர்ட் இட் அட் திருக்கோளூர். ஸோ அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த 3 பேரும் கடவுளுக்கு மாமிசம் படைச்சிருக்காங்க. ஆனா there is a difference. ஏன் இவங்க கண்டாகர்ணனோட சிறப்பா சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எதை வேணா கோட் பண்ணிருக்கலாம். இவரு குஹன் என்ன பண்ணாரு? மீனை ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாரு ராமனுக்கு. திருத்தினேன் கொணர்ந்தேங்கிறார். ஆமா, அத வந்து ராவா கொடுக்க முடியாது, அதை நான் ப்ராசஸ் பண்ணி அதை கொடுக்குறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். 3க்கும் ஒரே ஒரு காமன் இது இருக்கு, எல்லாருமே அந்த ஈடுபாடோட பண்ணியிருக்காங்க. கண்ணப்பனாரும் வேற ஒரு மிருகத்தோட இறைச்சியை கொடுக்குறாரு, அது ப்ராசஸ் பண்ணல, அவர் என்ன சாப்பிடுறாரோ அதை அப்படியே கொடுக்குறாரு சிவனுக்கு, இல்லையா? இவரு மட்டும்தான் ஒரு மனித மாமிசத்தையே கொடுக்குறாரு. சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். கண்ணப்பன் கொடுக்கறப்ப அதை கடிச்சு முன்னு அழல் நெருப்புல விட்டு அது மிருதுவாக்கி என் பல்லால திருப்பி மிருதுவாக்கி நல்லா இருக்கான்னு பார்த்து சால அழகியது நாயநீரே அமுது செய்து அருளுங்கிறாரு. அதுல நிறைய நைசிட்டிஸ் இருக்கு. நீங்க நானும் யோசிக்கல, நீங்க சொல்ற இந்த கண்டாகர்ணன் அப்படி கிடையாது. உணத்தை எடுத்து அப்படியே கொண்டு வந்து போட்டு நீ பாதி எடுத்துக்கோ, நான் தலையில இருந்து நான் சாப்பிடுறேன், நீ காலையில இருந்து நீ சாப்பிடுங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது எந்த விதமான இன்ஹிபிஷனும் கிடையாது, எந்த விதமான அதை பத்தின சிந்தனையும் கிடையாது. நான் என்ன சாப்பிடுறேன்னா அதேதான் உனக்கு உங்களுக்கும். கரெக்ட். இது ஃபேண்டாஸ்டிக் அப்சர்வேஷன். ஐ ஆல்சோ மிஸ்ட் இட் சோ ஃபார். இல்ல, அது கருத்து இல்ல. கோர்மே மீட் சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்குறாரு. ஆமா, இவருக்கு அந்த மாதிரி சிந்தனையும் கிடையாது. இவரு இதெல்லாம் மீறிய ஈடுபாடு, ஒரே ஒரு நோக்கம்தான், எனக்கு தவம் உன்னை நோக்கி தவம் செய்யணும், எனக்கு மறுபிறவி வேண்டாம். ஸோ ஒரே நோக்கம்தான். அதுக்காக நான் என்ன வேணா அந்த சிங்கிள் அப்ஜெக்டிவ், வேற எதுவும் குறுக்க வரல. இந்த ஆஃபரிங்க்கு கண்டாகர்ணன் இஸ் ட்ரீட்டட் பெட்டர் than the other two because கண்டாகர்ணனுடைய தம்பிக்கு மோட்சம் கொடுக்கிறார் கிருஷ்ணன். கண்ணப்பனுக்கு கொடுக்கல, குகனுக்கு கொடுக்கல. இவரோட இந்த ஒரு பியூர் லவ், அன்கண்டிஷனல், அதுக்கு he gets ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ரசிச்சேன் அதை. திருக்கோளூர் பெண் பிள்ளையுடைய செலக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆமா ஆமா, 81 பேர் இது மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்பா, வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு என்னன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல. ஆமா ஆமா, கார்ல நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், தனியா வந்து. இது வந்து சீக்ரெட் டாக்டரின்ஸ், அந்த காலத்து சீக்ரெட் டாக்டரின்ஸ். இதுல என்ன விஷயம், என்ன பியூட்டின்னு அந்த ஹிஸ்டரி. இப்போ ஒரு 4 பேர் ஒரு 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 விஷயம், ஒரு அதிசயம் நடந்தது, ஒரு மிகப்பெரிய செயற்கரிய செயல் ஒண்ணு நடந்ததுன்னா அது 4 பேர் வந்து 4 இடத்துல அவங்க வந்து குறிக்கிறாங்கன்ற போதுதான் அது கொராபரேட் ஆகும். அதனால இதெல்லாம் நடந்ததா இல்லை, இப்பெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பேசுறோம் இல்லையா? அப்படியே அந்த 4 பேர் வந்து அத வந்து எடுத்து கையாண்டு அவங்களுடைய இதுல வைக்கும் போதுதான், அவங்களுடைய பாட்டுல வைக்கும் போதுதான் நமக்கு வந்து அது கொராபரேட் ஆகுது. அப்ப அவங்க இதை டெஃபினட்டா அவங்க நம்பி இருக்காங்க, இது நடந்திருக்குன்ற அந்த ஒரு விஷயம் நமக்கு வருது. அதனால சீக்ரெட் டாக்டரின்ஸ்ன்னு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையா இது வந்து ஒரு சீக்ரெட் தான் இல்லையா? அது பேணப்பட வேண்டிய ஒரு பாடல்கள் வந்து 4000 இருக்கிறது எனக்கே ஆச்சரியம் தான் அதெல்லாம். ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல வந்து இப்போ இந்த கான்ட்ரவர்சி பேசும்போது ரொம்ப யோசிச்சு பேச வேண்டியதா இருக்குன்னா, ஏன்னா எல்லாரும் ஓப்பன் மைண்டடா கேட்க மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒண்ணு வந்து ராமர் வந்து டெஃபினட்டா மாமிசம் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு அந்த 14 வருஷம்
அவர் நினைச்சு வச்சிருந்தாருங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னொன்னு வந்து குகன் வந்து தீண்டத்தகாதவன், அதனால அவன்கிட்ட இருந்த சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவருடைய அந்த ரிச்சுவல்ஸுக்கு கூட லக்ஷ்மணன் போய் கங்கையில இருந்து நதி எடுத்துட்டு வரான். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து வாஸ் லிட்டில் டிஸ்டர்பிங். ஆனா அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் வந்து உன்னோட சேர்ந்து நாங்க ஐவரானோம்னு சொல்றத வச்சு நம்ம கம்பன் அது அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, தீண்டத்தகாது அப்படிங்கறதுல வந்து நிறைய உள்ள விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு ஹெல்த் பேஸ் பண்ண வந்தது. அது இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் புட்டிங் டவுன் the human next to you. It is about ஹெல்த்ங்கிறதையும் நம்ம கோவிட் பீரியட்ல பார்த்தோம். ஸோ பல கான்ட்ரவர்ஷியலான மேட்ரு தான் இது. இருந்தாலும் நம்ம வந்து ராமன் அப்படிங்கிறதுனால இந்த கான்ட்ரவர்சி எதுவுமே இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா அவன் வந்து அணைச்சு போன ஒரு சத்திரியன் தான்ங்கிறத நம்ம பாக்குறோம். அவரோட உயர்வு வந்து அது வேறதான். அது ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி இடப்பட முடியாது. இதுல செல்வாயா, ஹலோ சொல்லுங்க ஐயா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த சில வைணவர்கள் இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு என்ன கலர் என்ன இதுல நாமம் போடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்துவாடு இருக்கிறது ஒரு ஒரு இதா இருக்கு, சிரிப்பா இருக்கு. இந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு ஒரு பேசிக் ரிலிஜன் பத்தி தெரியல, ஒரு மார்க்கம் பத்தி தெரியல அப்படின்னா அவங்க எல்லாம் மேலோட்டமா இருக்காங்க. எல்லாருமே மேலோட்டமா இருக்காங்க. அணைச்சுக்கிட்ட ராமனை வந்து தரிசிக்கிற நாம எப்படி இருக்கணும் இல்லையா? நம்ம நம்ம குறைந்தபட்சம் வைணவர்களுக்குள்ளேயாவது அந்த ஒற்றுமை இருக்கணும் இல்லையா? கட்டாயமா. அது ரொம்ப ரொம்ப we feel sorry for them, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்க மேல எந்த ஒரு மரியாதையும் இல்லாதது மட்டும் இல்ல, we feel sorry for people like that. ஒரு வீட்டுல காலையில பாத்தீங்கன்னா, ஐயோ அது தொட்டுறத, அது அத என்ன சாமிக்கு படைக்கல, சாமி சாப்பிடல பண்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இதுல இன்னொரு ஒரு நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சொல்றேன். கேள்விப்பட்டதுல உண்மையில நடந்ததுதான். இப்போ இவங்கள இந்த பிராமன் கம்யூனிட்டியில ஒரு வீட்டுல என்ன சொன்னாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அவங்க வீட்டுல, சரிங்களா? ஹலோ, இந்த 10 நாள், அந்த 10வது நாள்ங்கிறது ரொம்ப ஒரு கடினமான நாள். அதுக்கப்புறம் 13வது நாள் வந்து லிபரேஷன் டே. இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்னா, அந்த வீட்டுல சமையல் பண்ணும்போது அந்த 10 நாளைக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் தொடுறாங்களோ, அதாவது அந்த 10 நாளைக்கு அப்புறம் யூஸே பண்ணக்கூடாதா, தூக்கி போட்டுருணுமா. எனக்கு இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்ன மாதிரி ஒரு பேக்வர்டு சிந்தனை அண்ட் பிராக்டிஸ் இல்லைங்கய்யா. இது எல்லாத்தையுமே நீங்க அறிவியலா பாத்துரலாம். எல்லா இந்த பூஜை புனஸ்காரங்கள், இந்த ஆச்சாரங்கள் எல்லாத்தையுமே நீங்க அறிவியலா பாத்துட்டீங்கன்னா அவங்க மேல துவேஷம் ஏற்படாது. ஆனா என்ன மேட்ரு தெரியுமா, அது அவங்களும் பாக்கணும். அவங்களும் அது அறிவியலா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல சின்ன இருக்கிற டீவியேஷன்ஸ் வந்து மனிதர்களை பாதிக்காது. இப்ப தொட்டுட்டா என்ன ஒண்ணும் இல்ல. அந்த அறிவியல் பார்வை இருந்துருச்சுன்னா நீங்க ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணலாம். ஏன்னா அது எல்லாமே இட் ஹாஸ் அ ஸ்ட்ராங் வந்து அவங்க பழக்கம். அந்த ஜோசியம் மாதிரி தான். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ அக்யூமுலேட் லாட் ஆஃப் நாலேஜ். அது தொட்டின்னா உனக்கு பிரச்சனை, நாளைக்கு நீ வந்து ஜுரம் வலின்னு படுத்து கிடப்ப. அதை தொடாதன்றதுல we don't have any problem. அது கரெக்ட். ஆனா அதை தாண்டி அந்த அறிவியல் பார்வை இல்லாம போயிடுச்சுன்னா மனக்கு இன்னசென்ட் தேவையில்லாம ஏற்படும். அப்போ அது என்ன ஆகும், எரிச்சல் ஆகும்போது எரிஞ்சு விழுவீங்க அந்த மனிதர்கள் மேல. யாருக்காக நீங்க வந்து சேவை செய்யணும்னு உங்களை நீங்க ரொம்ப சிரத்தையோட கவனிச்சுக்கிறீங்களோ இது வந்து எப்படின்னு தெரியுமா, நான் நிறைய தடவை இதை பார்ப்பேன். அன்பால வந்து அன்புன்னு சொல்லிட்டு தாய் வந்து பிள்ளைய சாத்துவாள்ல, அந்த பார்வை இப்ப மாறிட்டே வருது இல்லையா ஸ்ரீனிவாசன் சார்? இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைய அடிக்க கூடாதுன்றாங்க. அந்த காலத்துல வச்சு வாங்குவாங்க. அவங்களுடைய மொத்த ஆங்கரையும் they will went out on the kid.
அந்த ம் என்னன்னு கேட்டா அந்த கிட்டோட நன்மைக்குன்னுவாங்க. இன்னைக்கு அது வந்து ம் நீ அவுட் ஆஃப் ஃபேஷன் சார். இப்ப நீங்க வந்து உன் நன்மைக்கு தான் நான் வந்து உன்னை திட்டுறேன்னு சொல்லி பாருங்க யாரையாவது. குழந்தைய நீங்க யாராவது திட்டினாலும் அடிச்சாலும் ஒண்ணு they immediately say what are you talking about, it's like oxymoronic. நீ வந்து ம் நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு எனக்கு போட்டு சாத்திட்டு இருக்கிற அப்படின்ற அந்த விஷயம், அந்த ம் விழிப்புணர்வு. நான் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வேகத்துல நம்ம அதை பண்றோம். அந்த உணர்ச்சி வசப்படாம நீங்க வந்து நல்ல நிதானமா இருந்தீங்கன்னா வேற ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அந்த குழந்தைக்கு வந்து. இன்னும் இன்ஃபேக்ட் கட்டாயமா ஒரு சாத்வீக வழி வந்து அது கொஞ்சம் ஏத்துக்க கூட செய்யலாம். அடிச்சு அது ஆமா, திருந்தாம கட்டாயமா கூட இருக்கலாம். அதனால இல்ல நம்ம மனிதர்கள் முக்கியங்கிறது இந்த இந்த விஷயம். இப்ப இது இது திருப்பி திருப்பி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது, கண்ணப்ப நாயனார்ல இருந்து குகன்ல இருந்து எல்லாமே ம் மனிதர்கள் ம் முக்கியம். எங்க அம்மா வந்து சாகர வரைக்கும் என்ன எங்க அம்மாவை என்னால மாத்தவே முடியல. அவன் ம் வந்து அந்த காலத்துல அவன்லாம் நான் வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டோம்னு சொல்லும்போது எனக்கு பதறும். ம் என்னம்மா பேசுற, என்ன வயசுல என்ன உனக்கு இன்னும் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரலன்ற அந்த ஒரு இது இருக்கும். அது ம் அதாவது இப்போ ஒரு அழுக்கா இருந்தா நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை சார், நானே போயிட்டு வர மாட்டேன். பட் ம் அவன் வெள்ளையும் சொல்லையுமா வந்து நிக்கிறான், அவன் அவ்வளவு தெளிவா இருக்கிறான். ஆனா இவங்க வந்து அவன் மேல வச்சிருக்க பார்வை இருக்கு இல்லையா, அது வந்து அன்சயின்டிபிக்கா இருக்கு. சயின்ஸ் தான் ம் எல்லா ஆச்சாரங்களும் சயின்ஸ். ஆனா அந்த சயின்ஸை ம் விட்டுட்டு நம்ம வந்து அது வேற மாதிரி மனிதர்களை பிரிச்சு பார்க்கும்போது அவன் மனசு வலிக்குது. இவ்வளவு தூரம் விவாதிக்கிறதுக்கு இடம் கொடுத்ததுக்கு நன்றி செல்வண்ணா. இல்ல, நல்ல விளக்கம், ஏன்னா நல்ல ரொம்ப விளக்கம் சங்கர். கஷ்டம் ரொம்ப எல்லாம். ஐயா நல்ல விளக்கம். சிற்சில நன்றி நன்றி. விஷயங்கள். முதல் ம். கேள்வி நம்ம சங்கர் ஐயாவுக்கு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ராமன் வந்து அந்த மாம்சத்தை ஏத்துக்கிட்டான்னு சொல்றீங்களா, ஏத்துக்கலன்னு சொல்றீங்களா? அந்த மாமிசத்தை அவர் ஏத்துக்கல. அதுக்கு ரீசன் வந்து அவர் அந்த 14 இயர்ஸும் he took vow that he will be vegetarian. அதுதான் ரீசன். அது அப்படி ஒரு பார்வை என்றால் அந்த பார்வைக்கு கம்பன் மாத்தா இன்னொன்னு சொல்றாயா. நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து இன்னைக்கு 1 கோடி ரூபாய் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னாக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருவேன். உங்க கையில நான் வந்து கரன்சியா கொண்டு வந்து கையில கொடுக்க போறது கிடையாது. ம். அப்போ எஸ் ஆர் நோ சார்? அப்சல்யூட்லி சங்கர் ஐயா, கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். நான் அப்சல்யூட்லி இப்ப கரெக்டா? இந்த திருநீர்மலைக்கு சரி, இல்ல வந்தேன், இல்ல வேற ஒண்ணும் ஒரு இல்ல. நிமிஷம் முடிச்சிடுறேன். அதுக்கு நீங்க அவர் பொறுமையா சொல்றாரு, முடிங்க, அழகா நான் நிக்கிறேன். சொல்றாரு. அரியதாம் ஆ. ஒப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் பெரிதாக கொண்டுந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்ததன்றோ பரிவினின் தழிய எண்ணின் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதின் நாமும் உண்டெனம் அன்றோ அப்படின்னு சொல்லிடுறார் ராமன். சரியா? பவித்திரமான இந்த உணவை நாம் உண்டெனம் அன்றோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால அவர் ஏத்துக்கல அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல ஏற்கத்தகாது. பாயிண்ட் நம்பர் 1. இது வந்து ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ. 2வது, ஸ்ரீனிவாசன் ஐயா ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. 10 நாளைக்கு வந்து சில காரியங்கள் பண்ணிட்டு 13வது நாள் லிபரேஷன் ஆன உடனே அந்த பொருட்களை கூட சில அந்தனர் வீட்டுல நான் பார்த்தேன், தின்றதில்லை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க அழகா பற்பல விஷயங்கள் சொன்னீங்க. சயின்டிபிக்கா ஐ வுட் லைக் டு டெல் யூ ஒன்லி ஒன் திங். அதாவது நம்ம இப்படி வச்சுக்குவோம். நம்ம வீட்டுல வந்து நம்மளை பெற்றவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் இருக்கு. அவங்களுக்கு எந்த மாதிரி உணவு சமைப்போம் ஐயா? கொஞ்சம் உப்பு இல்லாம சர்க்கரை இல்லாம நம்ம சமைப்போம். சமைக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம மனத்துல அந்த எண்ணம் வந்துடும். இன்னைக்கு வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம உப்பு போடக்கூடாது, சர்க்கரை போடக்கூடாது. வீட்டுல 6 பேர் இருந்தா கூட அந்த 2 பேருக்கு தனியா சமைப்போம், 4 பேருக்கு சமைச்சு முடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம், சர்க்கரை போட்டுக்குவோம். இது நடைமுறையில இருக்கா இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா இருக்கு. ரைட். ம். வீட்டுக்கு விருந்தாளி வராங்க. சாதாரணமா ம். நம்ம வீட்டுல ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு அப்பளம் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு வடை தட்டி, ஒரு பாயசம் தட்டி, கூட ஒரு அவியல் பண்ற பழக்கமும் இருக்கு. இதுலயும் நம்ம மாற்று கருத்து இருக்க முடியாது. கரெக்டா ஐயா? நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. ரைட். இப்ப விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு 3 நாள் கழிச்சு அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கறதுனால 4வது நாள் we may not be continuing with the same menu. ஆமா, ஆமா, இல்லையா? ஆமா, ஆமா. ரைட். இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து நான் சொல்றதை தயவு பண்ணி நீங்க கேட்டுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ மேல போனவர்கள் நம்முடைய சாஸ்திர முறைப்படி இந்த ஆன்மாவது 10 நாட்கள் நம்மளுடைய வீட்டுல தங்கும். நீங்க அழகா சொல்லிட்டீங்க, 13வது நாள் இட் இஸ் கெட்டிங் லிபரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம சாஸ்திர முறைப்படி 12வது நாள் மத்தியானத்துக்கு மேலேயே அது லிபரேட் ஆகி வெளியில போயிடும். அது லிபரேட் ஆயிடுச்சு அப்படின்னா 13வது நாள் தான்
we are ம், accepting the சுபம் in that particular house. இதுக்கு ஆமா ஏன் ஆமா அந்த 10 நாள் கழிச்சு அந்த சாமானை தூக்கி போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம், ம், 10 நாள் முழுக்க முழுக்க நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ம், உயிருடன் இருக்கக்கூடிய சிலருக்காக நம்ம படைக்கக்கூடிய உணவை விட, உயிரை ம், விட்டு விண்ணுலகம் சென்ற ஒருவருக்காக நாம் படைக்கக்கூடிய அந்த உணவானது. சரியா? ம், நம்மளுடைய ம், எண்ணங்கள் பூராம் அந்த ஒரு மனிதருக்கு உண்டான உணர்வுல இருக்கும். அதனால ம், அந்த உணர்வோட இது எல்லாத்தையும் தொட்டிருப்போம். ம், அதனால அதை எடுத்து அவங்களுக்காக சமைச்சிருப்போம். அந்த மிச்சத்தை எச்சத்தை நாம் உண்டிருப்போம். ம், when the soul is getting liberated in total, நம்மளுடைய ம், எண்ணங்களுடைய தாக்கம் அந்த பொருட்களின் மேல கண்டிப்பா இருக்கும். this is the ம். pure science. அதனாலதான் என்ன ஆமா பண்ணுவாங்க, ஆமா ம், பிரார்த்தத்துக்குன்னு சமைக்கும் போது பழைய சாமான் ம், எதுவுமே உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஏன் ம், அப்படின்னாக்க, நம்ம எல்லாம் ம், உணர்வுக்கு ஆட்பட்டவங்க ஐயா. ஒரு ம், தாயானவள் ம், தன்னுடைய குழந்தை இன்று நலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சமைத்தால் ம், நிச்சயமாக அந்த குழந்தை நன்றாக இருக்கும். ம், அதனால தான் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருந்தோம். ஹோட்டல்ல ம், போய் சாப்பிடுறத விட மடத்துல போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு. சிவாய ம், நம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிமாறக்கூடிய உணவு சிவனின் ம், பெயரால் நமக்கு வருவதனால் அது வந்து ம், நமக்கு சுகம் அளிக்கும். ஹோட்டல்ல ம், போயிட்டு ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு அந்த மெனு சரியில்லை அப்படின்னாக்க we may not be ம். liking it. ஏன் அப்படின்னாக்க, ஆ- ம், ஹோட்டல்ல சமைக்கக்கூடிய சமையல்காரன் for ம். whatever salary he is going to get, only for that he is cooking, not because ஆமா of the love and affection on the guest whoever is going to ம், stay in that hotel. இந்த ம், அடிப்படையை நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, ம், இந்த உலகை நீத்து ஒருவர் சென்ற பொழுது ஒரு வீட்டிலே சமைக்கக்கூடிய உணவு அவருக்கு ம், மட்டுமே உரியதாக இருக்க வேண்டும். அதனுடைய ம், மிச்சங்களும் எச்சங்களும் கொள்ளக்கூடிய தகுதியோ தராதரமோ நமக்கு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ம், அப்படின்னாக்க, அந்த ம், ஆன்மா நம்முடன் பயணிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் நமக்கு அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அந்த ம், ஆத்மா when it is getting liberated, next ம், minute we become free. உங்களுக்கு ம், இன்னொரு விஷயமும் சொல்றேன். அந்த ம், எரியூட்டப்பட்ட அந்த பிணம் முடிஞ்சு போன உடனே அங்க ம், இருக்கக்கூடிய பண்டிதர் கொஞ்சம் நெய் கொடுத்து சொல்லுவாரு, ஒரு ம், பர்டிகுலர் டேல இனிமே நீங்க ம், அழக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ம், ம், அழவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸும் வாங்கிப்பாரு. ஏன்னா ம், ஆல் தட் ம், இஸ் வித் பியூர் மோட்டிவேஷனல் மைண்ட். இனிமேல ம், நீங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ம், இதுக்கு ம், ஆன் தி கான்ட்ரா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. புதுமண ம், தம்பதிகள் முதலிரவு பள்ளியறைக்கு ம், அனுப்புறாங்க. ம், விதவிதமா பூ கொடுக்குறாங்க. விதவிதமா ம், பண்டங்கள் வைக்கிறாங்க. இதுக்கு ம், சயின்டிபிக்கா ஒரு ரீசன் சொல்லுவாங்க. இந்த ம், மல்லிகை பூவை பார்க்கக்கூடிய ஒருவனுக்கு அந்த முதல் நாள் தான் பார்த்த அந்த மனைவியின் நினைவு வர வேண்டும். மற்ற ஒரு ம், பெண்ணை பார்க்க கூடாது. அதனால அந்த ம், மல்லிகைப்பூ அவன் மனசுல பதியிற மாதிரி செய்வாங்க. அன்னைக்கு ம், இருக்கக்கூடிய அந்த விசேஷமான திரட்டுப்பாலை பார்க்கும் போதெல்லாம் அவளுடைய நினைவு ம், அவனுக்கு வர வேண்டும் அப்படின்னு. ம், இதையெல்லாம் நீங்க சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த ம், சமையல் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா? ம், சாதாரணமா இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே அந்த சமயத்துல உபயோகப்படுத்த மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ம், பச்சை மிளகாய் வில் பி டோட்டலி அவாய்டட். மிளகு யூஸ் ம், பண்ணுவாங்க. இந்த ம், மாதிரி கிழங்கு வகைகள் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ம், ம், இந்த ஐட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்த ம், ஆன்மாவை பற்றிய நினைவு வரும். அவர்களை ம், பற்றிய சோகம் வரும். அதிலே ம், உண்டாகக்கூடிய ஏக்கம் வரும். இதிலெல்லாம் ம், வந்துட்டோம்னா we will not ம், be continuing our happy life. ம், அதனால ம். அந்த நினைவை முற்றிலுமாக அழித்து விடு அப்படின்னு பலமுறை பல பேர் அட்வைஸ் பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு ஆமா நிகழ்வில் ஆமா இருந்து ஒரு தப்பே பண்ணிட்டோம். சரிப்பா யூ ம், கம் அவுட் ஆஃப் இட், யூ ஃபர்கெட் ம், இட்னு சொல்லுவோம். அந்த ம், மாதிரி இட் இஸ் நாட் ம், தி கொஸ்டின் ஆஃப் ஃபர்கெட்டிங் இட். தட் வில் பி ம், ரீகால்ட் அண்ட் ரிமெம்பர்ட் ஆன் தட் பர்ட்டிகுலர் ஒன் டே தானே தவிர, அந்த ஒன் ம். டேவே எல்லா நாளும் எல்லாரும் நினைச்சிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசுல வச்சு சயின்டிபிக்கலி திஸ் இஸ் பீயிங் ஃபாலோட் இன் சம் ஆஃப் தி ம். ஃபேமிலிஸ் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ட்ரெடிஷன். சரியா? ஐ திங்க் ஐ ஹவ் சரி கிளாரிஃபைட் இட் டு யூ. ஒருவேளை என்னுடைய கிளாரிஃபிகேஷன்ல தவறு இருந்தா மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஐயா அதெல்லாம் இல்ல பெரிய வார்த்தை இது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான விளக்கம் ஐயா நன்றி ரொம்ப மிக சிறப்பான விளக்கம் மிக்க நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. இத்தனை முடிச்சுக்கலாமா? ஐயா ஜாஸ்தியா பேசிட்டானோ? இல்ல இல்லையா 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 அது இல்லவே இல்லை இது ரொம்ப சரியா இருந்தது. ஆஹ், இது அந்த அந்த கான்டெக்ட்க்கு சரியான விளக்கம் நீங்க கொடுத்தீங்க அதுல எனக்கு கேட்டதுல அந்த தெளிவு இருக்கு எனக்கு அது மகிழ்ச்சி நன்றி ஐயா, நன்றி. ம், ம். நன்றி. அவையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து
திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. அனைவருக்கும் நன்றி. 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 சொல்லுங்க.